ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு பேட்டை மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். பேட்டை இருக்கலாங்கிற மாதிரி பார்த்துடலாம். February 22 உங்களோட குட்டி பொண்ணுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பிரீத்தி அப்படிங்கிற குட்டி கேர்ள் பேபிக்கு பேட்டை. ஹாப்பி பேட்டை பிரீத்தி, ஹாப்பி ஹாப்பி பேட்டை. ஹாப்பி பேட்டை குட்டி சைல்டு ஏஞ்சல் க்யூட் பேபி. உங்களோட பேபிக்கு பேட்டை விசா கேட்டிருந்தீங்க. ஹாப்பி பேட்டே, சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன்டா. அப்புறம் February 21 உன்னோட பேர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டேக்குக்கு ஒரு மூவி கேட்டிருந்தேன். ஜேகே டாப்பா வச்சபடி ஜேகே ஒரு ரூட் ப்ரொபோசராகவும் டே கொஞ்சம் ஆங்க்ரி பர்சண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கேட்டிருந்தேன். நீ கேட்ட ஸ்டோரி லைனை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டோரி என்ன மாதிரி வந்துருக்குன்னு தெரிலடா. ஃபுல்லாக கேட்டுட்டு கண்டிப்பாக நீ எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகே. February 21 உங்களோட ஃப்ரெண்டுக்கு பேர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஜேகே குக், அதாவது ஜேகே குக் அப்படிங்கிற மாதிரி ஜேகே 2 கேரக்டராக இருக்கிற மாதிரி விஏ டாப்பாக வச்சபடி ஒரு ஸ்டோரி லைன் கேட்டிருக்கேன். அப்புறம் எங்கள் பாருடா, இதில் நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஜேகேயும் டேயும் அதாவது ஜேகே குக்கு, அதாவது ஜங்குக்கும் ஜேகேயுமே 2% விஏ மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி, அது ஒரு பார்ட்னருக்கு 2 பேர் இருக்கிற மாதிரி என்னால் ஸ்டோரி கொடுக்க முடியாது. ஓகேயாடா, நீ தப்பாக எடுத்துக்காத. 2%, அதாவது ட்வின்னாக நான் வேணால் ஸ்டோரி கொடுப்பேன். ஒரே பர்சன்ட்டுக்கு 2 பேரை நான் கொடுக்க மாட்டேன். ஓகே. ஆனால் நீ கேட்ட ஸ்டோரி லைனில் ஜேகே ஒரு மாஃபியாவும் நம்ம ஜேகே ஒரு மாஃபியாவும் குக்கு கொஞ்சம் இன்னசென்ட் பையன் மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டோரி லைன் கேட்டிருந்தேன். விஏ டாப்பாக வச்சபடி கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஸ்டோரி லைன் போடுறேன். ஆனால் பட் 1%க்கு ஒருத்தர் தான் நான் பார்ட்னராக வச்சு போடுவேன். ஓகேயாடா, வெயிட் பண்ணி கண்டிப்பாக உன்னோட ஸ்டோரி நான் ரெடி பண்ணி போடுறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் ஸ்டோரி லைன் வேணும், நீங்கள் சொல்கிற மாதிரி வேண்டாம்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் கேளு. 1%க்கு 1% தான் நான் பார்ட்னராக வைப்பேன். ஓகேயா? தப்பாலாம் எடுத்துக்காத. நான் ஹேட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசல. ஓகே. சப்போஸ் ஹேட் ஆயிருந்துச்சா ஐ ஆம் சாரி. ஓகேயாடா? இந்த வீக்கில் பேர்த்டே கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி பேர்த்டேடா. ஹாப்பி பேர்த்டே. சேஃப் அண்ட் ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே. ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜ் தான் காட்டுது. காலேஜ் கல்லன்னு தான் இருக்குது. மார்னிங்கே இந்த மாதிரி கல்லன்னு இருந்தால் அந்த காலேஜுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரு ஆகுறாரு. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காரு. இப்போ காலேஜுக்குள்ளே என்ட்ரானா டேக்கு ஆப்போசிட்டில் ஜிமினா தான் நிற்கிறாரு. ஏன்டா இவ்வளோ லேட்டு, எல்லாம் என் சிஸ்டர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க ஃபேமிலியில் பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு சன்னு தான். பட் டேயோட டேடோட பிரதரோட டாக்டர்ஸ். ஓகே. பிரதரோட ஒரு டாக்டர் உண்டு. அதாவது நம்ம டேக்கு கசின் சிஸ்டர் மாதிரி. டேயோட அங்கிள் ஆண்டி டெத்தான அந்த மூமெண்ட்டில் அந்த கேர்ள், அதாவது அங்கிள் ஆண்டியோட கேர்ளை டேயோட பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு டேயை விட அந்த கேர்ளுக்கு ஒரு ஏஜ் அதிகம். டே செகண்ட் இயர்னால் அந்த கேர்ள் தேர்ட் இயர் படிச்சிட்ருப்பாங்க, ஃபைனல் இயர் படிச்சிட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு என் சிஸ்டர் தாண்டா நேரம் ஆக்கிட்டா, டைம் ஆக்கிட்டா, அவளால் தான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டினபடியே கரெக்டாக நம்ம என்றானா பேக் சைடில் நட்டாஷா நின்றுட்டு ஏன்டா என்னை திட்டிக்கிட்டே போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஐயோ சிஸ்டர், நான் உன்னை பற்றி பேசலை. ஜிமினா தான் ஏன் லேட்டுன்னா அதான் உன்னால் தான் லேட்டுன்னு சொன்னேன். ஏன் உன்னால் லேட்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நட்டாஷா கொஞ்சம் கோவமாக திட்டிட்டு டேயோட பேரண்ட்ஸ் தான் நட்டாஷாவே சைல்ட்லேருந்து சேஃபாக வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் டேயை சுத்தமாக நட்டாஷாவுக்கு பிடிக்க செய்யுது. எப்போ பார்த்தாலும் நட்டாஷாவே டேயை பயங்கரமாக புள்ளி பண்ணுவா. அந்த மூமெண்ட்டுக்கு டே முன்னாடி இருந்துக்கிட்டு சீனியர் ஸ்டூடெண்ட்டு, நான் உனக்கு சீனியர், நான் ரேக்கிங் பண்ணுவேன், நீ பண்ணணுங்கிற மாதிரி பிரதர்னு கூட திங்க் பண்ணாமல் நம்ம அதே பிளேஸில் புள்ளி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி புள்ளி பண்ணால் இதை பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு செம்ம கோவம் வருது. அவன் ஹவுஸில் இருந்துட்டு அவன் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவனே புள்ளி பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் இந்த லூஸுமே ஹவுஸில் போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறத விட்டு காலேஜ்னால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சிஸ்டர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா காண்டிலே நோட் பண்ண, நான் உனக்கு தனியாக சொல்லமாடா, அவன் பண்ணுற மாதிரி நீயும் பண்ணுங்கிற மாதிரி ஜிமினாவையுமே ரேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரேக் பண்ணோம். இது நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜென் அந்த நட்டாஷாவை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவை எதுக்கு இதில் இன்வால்வ் பண்ணுறீங்க,
என் மேலே எதோ உங்களுக்கு கோவம், என்ன பிலி பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் பிலி பண்ணக்கூடாதுங்கிற மாட்டி. டேய் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அவருக்கு கோவம் வரும், கொஞ்சம் அதிகமாகவே கோவப்படுவார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை ஹேட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா கிட்ட எந்த ஒரு ஒர்க்கையும் கொடுக்கக்கூடாது, ஜிமினாவை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, பில்லி பண்ணுறதுனா என்ன மட்டும் பில்லி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே நீ அதிகமாக பேசுகிற, நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், ஜிமினானோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன எதுவும் பனிஷ் பண்ணுறதா இருந்தால் பனிஷ் பண்ணிக்கோங்க, அவனை எதுவும் பண்ணக்கூடாது சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நட்டாஷா கிட்ட இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன். ஜிமினா காண்டாகி அவள் சொல்கிறதெல்லாம் நான் ஏன்டா கேட்கணுங்கிற மாதிரி நேராக கிளாஸ் ரூம் மட்டும் போனா, டேயுமே டே ஜிமின் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடியே நேராக கிளாஸ் ரூமுக்கு வருவார். அந்த மாதிரி விட்டா காரிடோரத்துக்கு வெளியே தான், அதாவது கிளாஸ் ரூமுக்கு வெளியே இருக்கும்ல காரிடோர் இருக்கும், அதில் தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா. இந்த மாதிரி கிளாஸு பெல்லு கிளிக் ஆகி 2-3 ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் பாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் காரிடோரியத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா அதே காரிடோரத்தில் தான் நம்ம வீமனும் நின்றுட்டுருக்காங்க. என்னடா ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, கிளாஸ்க்குள்ள போகலையா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் வீமின்கிட்ட கேட்டான். அந்த கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது, அதான் வெளியே நின்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் இந்த மாதிரி பேசினா, ஸ்டாப் ரூமில் இருந்து ஒரு ப்ரொஃபஸர், அதாவது நம்ம வீமின் இருக்கிற கிளாஸ் அண்ட் வீமின் இருக்கிற அந்த ஃப்ளோர் வந்து 3rd ஃப்ளோர், மொத்தத்தில் இதில் 4 ஃப்ளோர் இருக்கும். 3வது ஃப்ளோரில் தான் நம்ம வீமின் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கிரவுண்டு ஃப்ளோரில் ஸ்டாப் ரூம் இருக்குது. ஸ்டாப் ரூமில் இருந்து ஒரு ஸ்டாப், அதாவது இங்கே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் வெளியே என்ட்ராகுவாரா, இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர் என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு காரிடோரியத்தில் நக்கல் பண்ணி சிரித்து கிளாஸுக்கு கூட போகாமல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாப் ரூம் விட்டு வெளியே வர நம்ம ஜொங்குக்கை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. டே என்னடா சொன்னீங்க, இந்த ப்ரொஃபஸர் இன்றைக்கி காலேஜுக்கு வர மாட்டேன்னு தானடா சொன்னீங்க, என்னடா அவர் ஸ்டிக்கோடு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ட்ராகிற ஜொங்குக்கை நோட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜிமினாடா, டே இந்த ப்ரொஃபஸர் வரலன்னு தானடா சொன்னேன், நான் எங்கடா சொன்னேன், நட்டாசாலாடா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்லா உன்னை கோட்டு விடுறதுக்காண்டி சொல்லியிருக்கா பார், அவர் எவ்வளோ பெரிய ஸ்டிக் எடுத்துகிட்டு வராருன்ட்டு, வாடா கிளாஸ் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பாட்டை அடுத்த செகண்டே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் நேராக கிளாஸ் ரூமுக்குள்ள ரன் பண்ணபடி உள்ளே போய் அரேஞ்ச் ஆகுறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனால் நம்ம ஜொங்கு கரெக்டாக அவர் எடுக்கக்கூடிய கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ராகி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு நல்ல வேலை நான் டஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 2-3 பீரியட்ஸ் மூவ் ஆனாக்கி ஜேகேயோட கிளாஸ் ரூமுக்குள்ள தான் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா அங்கே ஜேகே பார்க்க சொல்ல ரொம்ப ரூடாக அரகண்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஜேகேவோட லுக் செம்ம ஹாட்டாக இருக்குமா, ப்ரொஃபஸர்னே சொல்ல முடியாது, அவ்வளோவா ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. அதனால அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அவ்வளோ பேருமே ஜங்கு கிளாஸ் எடுக்க சொல்ல ஜங்குக்கு சைட் அடிச்சபடி தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை மற்ற பாய்ஸஸும் நோட் பண்ணுறாங்க. அந்த பாய்ஸஸ்லேயும் 40%க்கு ஜேகே பிடிக்கும். அதே லைனில் தான் நம்ம டேயும் இருக்கிறாரு. ஜேகே லைட்டாக பிடிச்சிருக்கும், பட் அவர் ரொம்ப ரூடு ப்ரொஃபஸராக கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ராயிட்டாலே நம்ம டேக்கிட்ட தான் நிறைய பனிஷ்மெண்ட்டு சொல்லுவார். எக்கச்சக்கமாக நம்ம டேக்கு தான் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாரு. டேக்கு அதனாலேயே நம்ம ஜேகேயே சுத்தமாக பிடிக்காது. எப்போ கிளாஸுக்குள்ளே வந்துட்டாலே எதையாவது ஒரு கொஸ்டினை என்னை மட்டும் எழுப்பி விட்டு கேட்டு அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே அனுப்பியிருந்தான் ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்டுலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் பிளாக் போர்டில் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்தவர் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாட்டியா திரும்பவே இல்லை. பேக் சைடு கட்லேயும் கண்ணு வச்சுருப்பான் அவளுக்கு, எப்படி தான் என்ன நோட் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருந்திருப்பார் அவளுக்கு. அதை அப்படியே அந்த டெஸ்க் அடியில் வச்சபடி என்ன சார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எழுந்துப்பாரா அந்த மாதிரி இருந்துக்கிட்டா கிளாஸ் டயத்தில் கிளாஸை தான் கவனிக்க சொல்லியிருக்கேன், ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட சொல்லலை, அதான் நான் பார்த்தேன், அதான் உனக்கு பேக் சைட்லேயும் கண் இருக்குடா, கண் இருக்க போய் தானே நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை சார் நான் எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். ஜொங்கு கம்பி திரும்பிட்டு அப்போ பாட்டை எனக்கு கண்ணு தெரிலன்னுக்கியாடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு போச்சுப்போ இப்போ என்ன கொஸ்டின் கேட்க போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜிமினாவுக்கு தான் பயங்கரமாக சிரிப்பு வருது. ஜிமினா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு, ஸ்நாக்ஸு மில்க் ஷேக்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பட் நம்ம ஜொங்குக்கோட ஐஸ் மட்டும் மொட்டையமெல்லாம் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் எல்லாம் போச்சு. ஏன்டா ஏன் கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரானாலே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 30 மெம்பர்ஸ் இருக்கிற பிளேஸில் என்னை மட்டும் எழுப்பி விட்டு ஏன்டா என்ன டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் உன்ட்ட தானடா கேட்டுட்ருக்கேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் கிளாஸ் மட்டும் வெளியே போடா நினச்சேன்,
இததான் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த புக்கை ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படி நேராக ஜொங்கு கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கே பட்டு நம்மகிட்டே முறைக்கிறாரு. முறைச்சிட்டு என்னை எப்படியாவது இந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே அனுப்பிடணும், அதுக்காகவே நீ கிளாஸ் எடுக்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனால் நம்ம ஜங்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மறுபடியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஸ்டூடெண்ட்டையும் கொஸ்டினே கேட்கல, விண்டோ சைடில் வந்து நின்றுக்கிட்டு ஜிமினா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு. 2 3 கேர்ள்ஸு பேசிக்கிட்டு இருக்காங்க. போதா குறைக்க 2 3 பாய்ஸுமே கிளாஸ் எதுவுமே கவனிக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஜங்கு கண்டுக்கவே இல்லை. பாத்தியா இந்த ப்ரொஃபஸருக்கு திமிர அதிகம்தான். இவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? தேவையில்லாமல் ஏன்டா என்னை மட்டும் எப்போ பட்டாலும் பனிஷ் பண்ணுற? பாட்டியா இந்த ஜிம்மினா இப்போ வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். மில்ஷேக்கு பாரு, மில்ஸுக்கே ஷேட்டு குடிச்சிட்டு இருக்கான். அவனை பாட்டு இதை விட்டு திட்டுறான்னு பாரு. நான் கொஞ்சமாடா ஸ்கிப் பண்ணேன். டே மச்சான், அது மில்ஷேக்டா, அட்டா நீ வெளியே போயிட்டலாடா, ஜில்னஸ் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்வாரா. போச்சு போ, இப்போவே எனக்கு மில்ஷேக் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணபடி நம்ம ஜேகே பட்டு கடுப்புலையே நம்மகிட்ட என்ன பாராணுமே. இப்போ இப்படி ஒரு 2 to 3 days மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிற மொமெண்ட்டுக்கு டேயோட பேரண்ட்ஸ் தான் நட்டாஷாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி பேசி முடிச்சுட்டாங்க. பட் நட்டாஷாவுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாள். ஆல்ரெடி நட்டாஷா காலேஜில் படிக்கிற ஒரு பர்சன் சார்லியை லவ் பண்ணிகிட்ருப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ அங்கிள் ஆண்டியுமே ஏதோ ஒரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களேங்கிற மாதிரி திங்க் பண்ணி மேரேஜ் வேண்டாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஆனால் பட் உனக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் டேக்கு மேரேஜ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணும். நீ தான் அவனோட சிஸ்டர், முதல்ல உனக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணுற ஹோல் ஒர்க்கையும் பண்ணியாச்சு. அண்ட் ஆப்போசிட்டில் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற உன்னோட ஃபியான்சி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் எல்லாத்தையுமே பேசியாச்சு. உன்னை அவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நட்டாஷா சொன்னால், நட்டாஷா வந்து அந்த ஃபேமிலி பர்சன்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ரிச்சான பர்சன்ஸா பூரான பர்சன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம டேயோட டேடும் மாமும் ரிச், நம்ம ரிச்சான பர்சன் தான். பட் நம்ம ஜேகே ரிச்சான பர்சன்ட் கிடையாது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜான் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பர்சன் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒரு காலேஜில். 1 மந்த்துக்கு நல்ல சேலரி, மாமும் டேடுமே உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நான் என் அளவுக்கு, அதாவது டேயோட பேரண்ட்ஸ் அளவுக்கு ரிச்சாக இல்லாட்டாலும் அவங்க ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் வந்து குட்டியாக ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு. ஜான் குரூப் ஆஃப் கம்பெனி உனக்கு தெரியும்ல, என்னோடய பார்ட்னராக கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயோட டேட் டாப் பிஸ்னஸ்மேன், டாப் 10 பிஸ்னஸ்மேனில் 3rd பிளேஸில் இருப்பார். பட் ஜான் வந்து நம்ம டேயோட டேடோட கம்பெனியில் அட்டாச்மெண்ட் பார்ட்னராக தான் மட்டும் இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஏன்டா டே இவ்வளோ ரிச்சாக இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்துட்டு என்ன போய் ஒரு ப்ரொபோசருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்னு திங்க் பண்ணுறியே, ஏன் உன் சன்னை அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு சார்லிக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே நட்டாஷா சொல்கிறான். இந்த மாதிரி சொன்னால் சார்லி ரொம்ப குட் பர்சன்லாம் கிடையாது. இவகிட்ட ஏதோ டைம் பாஸ்க்கு தான் பேசிகிட்டு இருப்பான் போலுக்கு. கிளப்பில் நிறைய கேர்ள்ஸ்க்கு மட்டியில் உட்காந்துருந்துட்டான். நட்டாஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நட்டாஷா வந்து சார்லியை ட்ரூவாக தான் லவ் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி டேயோட பேரண்ட்ஸ் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்ட்டாங்க, நான் என்ன பண்ண சார்லி, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தவிர யாரையும் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் எவ்வளவோ பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அங்கிள்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, நான் இப்போ என்ன பண்ணனுங்கிற மாதிரி சார்லிக்கிட்ட கேட்டேன். நீ என்னென்ன லவ் பண்ணுறோ வேணால் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஏற்கனவே அவன் சீட் தான் பண்ணிகிட்ருக்கான் நட்டாஷாவை. அது நட்டாஷாவுக்கு தான் தெரியல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி காலை கட் பண்ணிடுவான். இந்த மாதிரி கட் பண்ணால் இது எதுவுமே நட்டாஷாவுக்கு தெரியாமல், நீங்கள் பாட்டுக்கு மேரேஜ் ஒர்க்கை பண்ணுங்கள், நான் சார்லியை மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாளா. அந்த மாதிரி இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி கரெக்டாக ஒரு 1 வீக் ஆகுது. இப்போ நட்டாஷாவுக்கு மேரேஜ் தான். மேரேஜ் காலில் தான் நட்டாஷாவுக்கு மேரேஜுக்கு ஸ்டேஜில் நட்டாஷா நின்றுட்டுருப்பான். அந்த மாதிரி நின்றுட்டான். அந்த பிளேஸுக்கு சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ராகி, சார்லி உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நீ எப்படியாவது மேரேஜுகளை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி நட்டாஷா கிட்ட வந்து சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி மேரேஜுகளுக்கு வெளியே வந்து நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு சார்லி கூட அப்படியே அந்த பிளேஸில் இந்த மேரேஜுகள் 2 பேர் வா. இந்த மாதிரி போனால் நட்டாஷா வெளியே போகிற மூமெண்ட்டை தான் ஜிமினா நோட் பண்ணுறாரு. மேரேஜ் டேட்டில் எங்கே போகிறாய் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜிமினா டேயை பக்கத்துக்கு வருவாரா. இந்த மாதிரி பார்க்க வேண்டாம். அந்த பிளேஸில் இப்போ நம்ம ஜொங்கு கூட பேரண்ட்ஸும் செக்கின்னு தான் நிற்கிறாங்க.
ஐயோ, என்ன டேயோட சிஸ்டரோட மேரேஜுக்கு ப்ரொபோசர் வந்துருக்காரு. இந்த ப்ரொபோசருக்கு இவன் இன்விடேஷன் கார்டு கொடுத்துருக்க மாட்டானே. அந்த காலேஜிலேயே பிடிக்காத ஒரு ப்ரொபோசர்னா அது இவர் தானே. இவர் எப்படி மேரேஜுக்கு வந்தார்? இந்த டே பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கார்டை ஃபஸ்ட்டில் இவனுக்கு தான் கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணிவிட்டு நேராக டேயை வந்து இடிக்கிறாரு. ஏன்டா கண்ணு தெரியாத மாதிரி இருக்கிற, ஹேண்ட்ஸில் வச்சுருக்க ஜூஸ் கிளாஸை நான் கொட்டியிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் ரொம்ப அவசியம்டா, அந்த கிளாஸில் இருக்கிற ஜூஸு தான் ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை தீட்டிட்டு டே ப்ரொஃபஸரை ஏன்டா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எந்த ப்ரொஃபஸரை கூப்பிட்டாவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அந்த மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணி குடித்தபடி ஜிமினாவை நோட் பண்ணால் அங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் திருப்பி ஜேகே காட்டுவாரா அந்த மாதிரி காட்டுனா நம்ம டீக்கு பொறையே ஏறிடுச்சு. என்னடா இந்த பிளேஸில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனா அந்த கேள்வியை நான் கேட்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒருவேளை நட்டாஷா கூப்பிட்டாலும் கூப்பிட்ருப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களே பேசிகிட்டு இருந்தான். கரெக்டாக டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஸ்டேஜில் கரெக்டாக ஜேகே வந்து நிற்பாரா. இந்த மாதிரினா என்னடா டேங் ஸ்டேஜில் போய் என் ப்ரொஃபஸர் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த மேரேஜுக்கெலாம் நேம் போர்டில் நேம் வைப்பாங்களா, அந்த நேமில் ஜோங்குக்குங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கோட நேமை பார்க்குறாங்க. இப்போ நான் பார்க்குறாங்க இந்த மாதிரி பட்டம். என்னடா ப்ரொஃபஸரையாடா உன்னோட சிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் என்ன சொல்கிற, இங்கே பாருடா உன் சிஸ்டரோட மேரேஜுக்காலே நீங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கீங்க, நேமை கூட யாடா பார்க்கல பாட்டியாடா, கீழே நட்டாஷா மேலே பாரு ஜோங்குக்கு எழுதிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை பாட்டு டேக்கி தலையே சுற்றிருச்சு. ஐயோ கிளாஸ் ரூம்லையே நம்மளை படாத பாடுபடுத்துவான், என் சிஸ்டரை மேரேஜ் பண்ணி இன்னும் டார்ச்சர் படுத்துவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக டேயோட பேரண்ட்ஸ் ஜேகேக்கிட்டையும் ஜேகேவோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு நிற்கிற மூமெண்ட்டுக்கு என்னாச்சும் எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி டேயுமே கரெக்டாக ஸ்டேஜுக்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வேண்டாம் ஜேகே டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜேகேக்கு நல்லா தெரியும் டேயோட சிஸ்டரை தான் மேரேஜ் பண்ணிக்கிறதா ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் டேக்கு தான் இப்போ தான் தெரியுது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே டேயை நோட் பண்ணிவிட்டு செம்ம கோமா டே பட்டு மறைச்சா பாட்டியா திமிரவனுக்கு ஏன் முன்னாடியே வந்து நின்றுக்கிட்டு என்னையே முறைக்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாம் டாடி என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டால் நட்டாஷா மேரேஜ் காலை விட்டு வெளியே போயிட்டான். அவள் ஏதோ சார்லிங்கிற பர்சன்ட்டை லவ் பண்ணியிருக்காளாம், அந்த பர்சன்ட்டை இன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா, இப்போ என்ன பண்ணன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேசினா ஜங்குக்குமே இந்த மேரேஜ்லாம் விருப்பமே இருந்திருக்காது. அவர் மேரேஜ் லைஃப் வேண்டாம் எனக்கு இப்போதைக்கு, அந்த லவ்வு ஃபீலு மேரேஜு ஒய்ஃபு அந்த திங்கிங் எனக்கு இப்போதைக்கு வரல. சப்போஸ் எனக்கு யார் மேலே ஃபீலிங் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணணும்னு நான் திங்க் பண்ணால் டேரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பார். பட் ஜங்குக்கோட ஏஜுக்காண்டி ஜங்குக்கு 30 ஏஜ் ஆயிடுச்சு. பட் நம்ம டேக் இப்போ தான் 20 ஏஜ் ஆகுது. இந்த மூமெண்ட்டில் 30 ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமாடா உனக்கு ஒருத்தர் மேலேயும் ஃபீலிங் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மூமெண்ட்டில் தான் ஜேகேயை மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சுருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸ். 30 ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எங்களை ஏமாட்டக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஜில் விட்டா நட்டாஷா மேரேஜுகளை விட்டு வெளியே போயிட்டா. இந்த மூமெண்ட்டில் ஜங்கு காண்டாகி என்னை எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்கள, இதுக்கு தான் நான் மேரேஜ் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், இப்போ இந்த பிளேஸில் என் மேரேஜ் நின்று போச்சுலங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப கோவமாக கத்துறதை பார்த்துட்டு நம்ம டேயோட டாடி தான் டேயை பக்கத்தில் இருக்கிற டேயை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜேகே பக்கத்தில் டேயை கொண்டு வந்து நிற்க வச்சா டேக்கு 2 பேரும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் நோட் பண்ணோம். என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேடா டேயை நோட் பண்ணால் இங்கே பாரு ஜான், நான் என்னோடய டாக்டர் தான் உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், நட்டாஷாவை தான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறோன்னு நினச்சேன். பட் நட்டாஷாவுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு இப்போ என்ன தெரியுது. இப்போ என்ன உன்னோட சன்னுக்கு மேரேஜ் ஆகணும், அதுலேயும் ஏன் ஃபேமிலியிலேருந்து ஒரு பர்சன்ட்டை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ண. இவன் என்னோடய சன், என்னோட ஒரே ஒரு சன், நான் ஏன் சன்னையே உன் சன்னுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன், இதே ஸ்டேஜில் இப்போவே இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம டேயோட ஹார்ட் அப்படி வெடித்த மாதிரி தான். ஐயோ டேடி என்ன டேடி பண்ணுற, அவங்ககிட்ட போய் என்ன கோர்த்து விடுற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கத்திடுவார். அந்த மாதிரி கட்டுனா ஜேகே ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணோம். ஜிமினா வேகமாக வந்து டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன மாதிரிடா கட்டிகிட்டு இருக்க, டே அவனை மேரேஜ் பண்ணிட்டா பிறகு நான் அவ்வளோடாண்டா 24 ஹவர்ஸாக அவங்ககிட்ட என்னால் இருக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு
12 ஹவர்ஸ் காலேஜ்லேயே என்னால் ஒழுங்காக அவன் ஃபேஸை பார்த்துட்டு இருக்க முடியல. 24 ஹவர்ஸும் நான் அவன் கூடயே இருக்குன்னா என்னால் எப்படிடா இருக்க முடியும்? முடியாது, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டேக் கட்டுனா நம்ம ஜேகே தான். ஓ, என் ஃபேஸே பார்த்துட்டு இருந்தால் அவனால் முடியாதா? இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இப்போவே மேரேஜ் ஆகணும், என்ன பண்ணுறதா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னால், இங்கே இருக்கிற வேறு ஏதாவது ஒரு பசங்களை பார்த்து மேரேஜ் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி டேக் கட்டுனா டேக் கிட்ட க்ளோஸ் ஆகண்டு, இங்கேருந்து மேரேஜை பிரேக் பண்ணிட்டு போனது உன்னோட சிஸ்டர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ இந்த ப்ரொஃபஸர் ஏதோ காலேஜில் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரியே இப்போ மேரேஜுகள்லேயும் ப்ராப்ளம் பண்ணுறாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணால், நம்ம டேயோட பேரண்ட்ஸ்னால் நீ எதுவுமே பேசக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மொமெண்ட்டில் டேக்கோக்கு 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சா போச்சு. இப்போ வெறும் 12 ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு 10 ஹவர்ஸ் இந்த ஜங்குக்கு பக்கத்தில் இருந்து கிளாஸை கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இனி என்ன பண்ண, 24 ஹவர்ஸும் இனி அவன் ஹேண்ட்ஸ்குள்ளே சிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கதறி கதறி அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, பாவி என் மச்சான் வெறும் 1/2 ஹவர் கிளாஸ், ஒரு இல்லாட்டி ஒரு 1 ஹவர் கிளாஸ், அந்த கிளாஸுக்கே பயங்கரமாக கதறி அழுவான். இனி 24 ஹவர்ஸும் ப்ரொஃபஸரோட ஆன்சரையா, சே செம்மையாக இருக்குமே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி நம்மகிட்ட கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவருக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கரெக்டாக நம்ம டீ பக்கத்தில் டேயோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அம்மாவையும் அப்பாவையும் விட்டு பிரிஞ்சு போகிறத நினச்சி க்ரை பண்ணி அழுறியாட்டே. ஆமாம், அதுதான் இப்போ இல்லைன்னாவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு இங்கேருந்து போக விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஹக் பண்ணி அழுவாரான்னு மாதிரி அழுதான். மேரேஜ் முடிஞ்சிருச்சு, ஹஸ்பண்ட் கூட தான் போகணுங்கிற மாதிரி டேயோட டேடி சொல்லவும், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா டேடை அப்படி எதிர்த்து பேசக்கூடாது, டே என்னை எதிர்த்து பேசக்கூடாது, என்னை இப்படி அவன் ஹேண்ட்ஸில் சிக்க வச்சுட்டிங்களே, போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கதறி அழுதா. டேயோட பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் புரியாமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது தாங்க முடியாமல் அழுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடு மாமா ஹக் பண்ணி அழுதா. நல்லா வசமாக கொண்டு சிக்க வச்சுட்டு இப்போ என்ன கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயுமே அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருந்தா. நம்ம ஜங்குக்கு தான் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா, அதானே உனக்கு டைம், உன் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, இனி அவ்வளோ தானே நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக நின்னா. நம்ம ஜங்குக்கு அப்படியே முன்னாடி நடந்து போனால் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படியே டேயோட பேரண்ட்ஸை பார்த்து டாட்டா பாய்லாம் காட்டுறது இந்த மாதிரி காட்டுனா டேக்குக்கு 2 பேருமே இதோ நம்ம ஜேகே காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண சொல்லும். ஜேகே ஜங்கு அவரோட ஹவுஸ்லேருந்து வந்திருக்க மாட்டார், அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருப்பார். ஹவுஸு காலேஜிலேருந்து ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம டே கூட்டிகிட்டு வர்றாரு. பட் நம்ம டே என்ன நினைப்பாருன்னா ஜங்கு கூட ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஜங்கு கூட மாமும் டேடுக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னா ஜங்குக்கு ஏதாவது நம்மளை பனிஷ் பண்ணால் மாம் டேடை வச்சு, அதாவது அங்கிள் ஆண்டியை வச்சு தப்பிச்சிடலானுங்கிற மாதிரி நம்ம டே திங்க் பண்ணால் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாதுடானுங்கிற மாதிரி டேயை சிங்கிளாக நேரம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே கூப்பிட்டு வந்தோம். டே ஷாக் ஆகி, என்ன இது என்ன காலேஜுக்கு போகிற வழி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால், காலேஜுக்கு போகிற வழியில் தானே என்னோடய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட விடவும், இங்கேயே நம்ம 2 பேரும் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால், டேய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும், வாடா போடாலாம் போட்டு பேசினா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், என்ன பண்ணுவேன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க, இல்லை வேண்டாம், நான் எதுவும் கேட்கல, நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தே நண்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்குவாரா. பட் நம்ம டேயால் தூக்கக்கூட முடியல. ஐயோ, இந்த லக்கேஜில் அப்படி என்னத்தை வச்சு தொலைச்சிருக்காங்கன்னு தெரியல, என்னால் தூக்கக்கூட முடியலையே, இதில் என்ன இருக்குன்னே தெரியலையேங்கிற மாதிரி தூக்க முடியாமலேயே நம்ம டே அப்படியே தூக்குவாரா. அந்த மாதிரி தூக்குனா இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அசால்ட்டா டேயோட லக்கேஜை தூக்கிட்டு வேகமாக உள்ளே என்ட்ராகிறாரு. என்னடா என்ன ப்ரொஃபஸர் பார்க்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்கான பர்சன்டாக இருப்பார் போலுக்கு. ஐயோ, அப்போ நம்ம கோர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் அடித்தா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபாலோ பண்ண முடியே கரெக்டாக ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா
நம்ம ஜொங்குக்கு லக்கேஜை கொண்டு கரெக்டாக ஹாலில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு பெட்ரூமை போயிட்டு போகிறாரு. இந்த மாதிரி போனாட்டே காண்டாகி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரான்னு மாதிரி கட்டுனா ஜேகே திரும்பிட்டே நோட் பண்ணா என்ன கார்லேருந்து கரெக்டாக ஹவுஸ்க்குள்ளே மட்டும் லக்கேஜ் தூக்கிட்டு வந்துட்டா இங்கேருந்து ஸ்டெப்பில் யார் தூக்கிட்டு போவா நானா தூக்கிட்டு வர முடியும் வந்து தூக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா அந்த மாதிரி கட்டுனா தூக்கிட்டு வாடா அடம் முடியலன்னு தெரியுதுல்ல தூக்க வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து நம்மகிட்ட தூக்க வானுங்கிற மாதிரி கட்டுனா ஜேகே ஸ்டெப்பில் ஏறினவர் வேகமாக கிளறங்கிட்டு கிட்ட வந்த அந்த ஃபோர்ஸிங் மூமெண்ட்டை பார்த்து பயந்து போய் 2 ஸ்டெப் பேக் போயிட்டு ஏன் ப்ரொஃபஸர் டென்ஷன் ஆகுறீங்க நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது இந்த லக்கேஜை தூக்கிட்டு வர அளவுக்கு அதான் உங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் நீ பேசுகிற மூமெண்ட்னா பக்கத்தில் ஹெல்ப் கேட்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணவும் சும்மாடா ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்டேன் ப்ளீஸ் ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்படின்ட்டே பட்டு முறைஞ்சபடியே அந்த லக்கேஜை கரெக்டாக பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு போனோம் அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணப்படி நாளைக்கு காலேஜில் என்னென்ன கிளாஸ் இருக்குங்கிற மாதிரி நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கிறது நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு அவ்வளோதானா நான் கூட மேரேஜ் பண்ண மூமெண்ட்டில் அப்படியே என்கிட்ட வந்து ப்ளே பண்ணிடுவாருன்னு பயந்துலாம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக வராரு. ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காருவாரா அந்த மாதிரி உட்காண்டாம். நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸாம் இருக்க படிச்சியானுங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்று தான் இன்னும் கேட்கலன்னு நினச்சேன் கேட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு படித்தாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணப்படி நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணுவாரா இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணாலும் நம்ம ஜேகே தான் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க பேக்கப் பண்ணப்படி டேயோட நெக்லலாம் அப்படி கிஸ் பண்ணப்படி அப்படியே டேயோட ட்ரெஸ்ஸில் ஹேண்ட்ஸை விட்டு ப்ளே பண்ணுவாரா இந்த மாதிரி ப்ளே பண்ணால் நம்மகிட்ட இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜேகே ஷாக் ஆகி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வயிற்றுலையே நம்மகிட்ட நோட் பண்ணால் கனவாடாடு எல்லாம் ஐயோ கனவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை பேடு ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னால் கத்தாமல் ஸ்லீப் பண்ணு இல்லை ஹாலுக்கு போன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அப்படின்னு நம்ம ஜங்குக்கு மறுபடியும் ஏதோ நோட்ஸ் மாதிரிலாம் எழுதிட்டுருக்காரு டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தான் நம்மகிட்ட தான் ஜங்குக்கு நோட் பண்ணபடி அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணல பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுத்தபடி ஜங்குக்கே பாட்டுட்டு ஜங்குக்கை சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ண சொல்ல மட்டும்தான் ரொம்ப ரூடாக இருக்கிறாரு. பட் பார்க்க சொல்ல இந்த லைட்டு வெளிச்சத்தில் செம்மையாக இருக்கிறாரு. அட ஐஸா இது நோஸா இது லிப்பா ஐயோ அந்த லிப்புக்கு கீழே பாரு குட்டியாக ஒரு மூளை. ஐயோ இதெல்லாம் பார்க்க சொல்ல இன்னுமே எனக்கு ஒரே எக்ஸைட் ஆகுது. க்ளோஸாக போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சைட் அடிச்சுட்டே இருந்தவர் ரியாலிட்டி இழந்து ஜேகேயோட ஃபேஸ் கிட்ட வரைக்கும் க்ளோஸாக வருவாரா இந்த மாதிரி வேண்டாம். ஜேகே அப்படி திரும்பி பாப்பாரா இந்த மாதிரி பார்த்தா டேயோட நோசம் ஜேகேயோட நோசம் ஒன்னோட ஒன்று உரசுது. இந்த மாதிரி உரசுனா 2 பேருமே ஐ டு ஐ பார்ப்பாங்களா இந்த மாதிரி பார்த்தா டக்குன்னு நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்துட்டு அது சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி படுத்தா ஜேகேனா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேட்டே நோட் பண்ணிவிட்டு அவருமே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்டே எழுந்து உட்காண்டா ஃபுல்லாக ஃபுட்டோட ஸ்மெல் வருது. என்னடா செம்மையாக ஃபுட்டு ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ்லாம் பண்ணலை ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகலை அப்படியே நேராக கீழே இறங்கி வேண்டாம். ஜேகே தான் மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு காலேஜுக்கு ரெடி ஆகி ஃபுட்டெல்லாம் அவரை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஸருக்கு அவரே தான் ஃபுட்டை ரெடி பண்ணுவார் பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைனிங் ஹாலில் ஃபுட்டை ரெடி பண்ணி கொண்டு அந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாமே செமையாக இருக்கும் பிள்ளைக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி வேறு இருக்கேனுங்கிற மாதிரி அதை எடுத்து சாப்பிட்லாங்கிற மாதிரி பண்ணோம். டேயோட ஹேண்ட்ஸ்லேயே நம்ம ஜேகே அடிக்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணால் ஜேகே தான் டேயோட ஜாயின்டில் க்ரிப்பாக பிடிச்சபடி க்ளோஸ் அழுக்கவும் ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன் ரெஸ்பெக்ட் கொடுன்ட்டு. நான் உனக்கு ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை இப்போ ஹஸ்பண்ட். உள்ளுங்க மரியாதையாக ஹஸ்பண்டுக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். சும்மா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நான் ப்ரொஃபஸராகவும் ஹஸ்பண்டாகவும்
உன்கிட்ட எப்படி பனிஷ்மெண்ட் பண்ணணுமோ அப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், காலேஜில் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன், நீ ஹவுஸில் வர கொடுப்பியா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, ஓகே ப்ரொஃபஸர் டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு அந்த ஃபுட்டை திரும்பவும் சாப்பிட போனால் டேயோட ஹேண்ட்ஸில் அடிக்கிறாரு. இப்போ என்ன ஆச்சு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடா அப்படிங்கிற மாரி கட்டுவாரா அந்த மாதிரி கட்டுனோம். நான்லாம் என் ஹவுஸில் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமலே சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது ஏன் பிளேஸ்லேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா அந்த மாதிரி கட்டுனோம். நேராக ரெஸ்ட் ரூமுக்கு வராரு. ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு காலேஜுக்கு ரெடி ஆனபடியே கரெக்டாக கிளறிங் வந்தோம். அப்படியே வாட்சப்பட்டபடியே நம்ம ஜொங்கு உட்காந்துருக்காரு. என்ன ஐயோ போச்சு போ, எனக்கு ஏதாவது டைனிங் டேபிள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணால், நாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே டேக்கு ஒரு பெரிய டைம் டேபிளே போட்டு வச்சுட்டார் நம்ம ஜொங்குக்கு. அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு இதெல்லாம் என்னது, இந்த டைட்டில் எழுந்துக்கிறோமா, இந்த டைட்டில் அதாவது 6 o'clock எழுந்துக்கணுமா, 7 o'clock ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்துடணுமா, காலேஜ் ஒர்க்கு பண்ணணுமா, 8 o'clock ஃபுட்டை சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பிடணுமா, ஈவினிங் 5 o'clock ஹவுஸுக்கு வந்துடணுமா, ஹவுஸில் ஏதாவது ஒர்க் இருந்தால் ஒர்க்கை பண்ணணுமா, காலேஜ் ஒர்க்கு பண்ணணுமா. டேக்கு வேறு எந்த ஒரு ஃப்ரீ ஹவருமே கிடையாது. அவர் இஷ்டத்தில் ஹவுஸில் இருந்தவரை இந்த டைட்டில் இந்த இதை பண்ணணும், கரெக்டாக 9 o'clock ஆயிடுச்சுன்னா நீ பெட்டில் ஸ்லீப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைம் டேபிளில் இருக்கிறத பார்த்துட்டு 9 o'clock போல் ஸ்லீப் பண்ணுமா, நான் என் ஹவுஸில் 11 o'clock போல் தான்டா பெட்டுக்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணால், எல்லா டைம் டேபிளையும் பார்த்துட்டல, இதை கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணு, நீ என்ன பண்ண உன்னை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆட்டுங்கிற மாதிரி தலையை நாக் பண்ணபடி நம்ம ஃபுட்டை எடுத்து சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டா இப்போ காலேஜில் தான் ரொம்ப சேடாக வந்து உட்காந்துருக்க மூமெண்ட் ஜிமினை நோட் பண்ணிவிட்டு, என்னடா மச்சான் நைட்டு எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த கொடுமையை ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா கட்டுற, இல்லைடா நான் கூட மேரேஜ் ஆயிடுச்சு, ப்ரொஃபஸர் என்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு பேசுவாருன்னு நினச்சேன், பேசலையா, இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு அட்டை அவர் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கொஸ்டின் எழுதி பார்த்துட்டியா, எங்கே பார்க்க என்னை விட்டு ஒரு ஒரு 5 to 6 ஸ்டெப்பு தாண்டி தானே உட்காந்துருந்தாரு. எடு அவ்வளோ கேப் விட்டு உட்காந்துருந்தாரா. ஆமாம், நான் கொஸ்டின் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுவேனா, அதனால இந்த மாதிரி தூரமாக உட்காந்துருந்தா எல்லாத்தையுமே நோட் பண்ணி எழுதி இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்துருக்காருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கரெக்டாக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம ஜேகே என்றாக வரா, என்னண்ணா கொஸ்டின் பேப்பரோட தானே நீ வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். எல்லார்ட்டையுமே டெஸ்ட் எழுத சொல்லி நம்ம ஜேகே சொன்னால், நான் படிக்கவே இல்லை என்னட்டு எழுத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே பட்டபடி முறைச்சிக்கிட்டே இருந்தா நம்ம ஜேகே போடு பண்ணி நம்ம டேட்டை வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா நான் பாட்டுட்டே இருக்கேன், கொஸ்டின் கொடுத்தாச்சுல எழுதலாம்ல பேப்பரில், தெரிஞ்சால் எழுத மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜேகே நோட் பண்ணா, என்னடா முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜேகேட்டே கிட்டே வந்தா, என்ன ப்ரொஃபஸர் எப்போ பட்டாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற, நீ தான் நைட்டு என்ன பாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேகத்தில் நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுனா ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக் ஆனா, அது வந்து நீங்கள் நேற்று வந்து என்னோடய ஹவுஸுக்கு வந்தீங்கல்ல, என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு, அதாவது 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறத ஜங்குக் காலேஜில் இருக்கிற யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரே கிளாஸில் இருக்காங்களா ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர், அந்த மூமெண்ட்டுக்கு யார்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது, காலேஜ் ஸ்டடி முடிட்டுங்கிற மாதிரி ஜங்குக்கு தான் நம்ம டேட்டை சொல்லிட்டு இருப்பாரு. டேயுமே ஓகேன்னு இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரிட்டே பேசிட்டு சமாளிச்சுட்டு, நான் எதுவுமே படிக்கலன்னு உனக்கு தெரியுமில்ல, பின்னையே இந்த மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்து எழுதுனா என்ன எழுத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதை எல்லாத்தையும் எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், இப்போ பாரு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் எழுதுறேங்கிற மாதிரி ஜங்குக்கை அடிக்கிறது, ஜங்குக்கை திட்டுறதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக ஜங்குக்கை வச்சு எழுதி முடிச்சிட்டாரு. நீ தானே இந்த பேப்பரை திருத்துவ, நல்லா திருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொட்டை எழுதி வச்சுட்டு, இப்படிக்கு உன்னோட அன்புள்ள மனைவி வைஃப் அப்படிங்கிற மாதிரி கீழே டேயோட நேம் எழுதிட்டு அப்படியே நம்மகிட்ட நோட் பண்ணிட்டு இருந்தான். அந்த டெஸ்ட் எழுதின பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு வந்து கலெக்ட் பண்ணால் ஸ்மைல் பண்ணப்படியே இந்த பேப்பரை கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுத்தா ஜேகேக்கு டவுட் ஆகுது, நேற்று முழுக்க படிக்காமல் பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தான், எப்படி எக்ஸாம் எழுதுனா, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு போனால் இப்போது ஹவுஸில் தான் நம்ம டேயை வந்து ஹாலில் தான் நம்ம டேக்குக்கு 2 பேருமே இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுட்டையும் ரெடி பண்ணுறாரு, ஸ்நாக்ஸும் நம்ம டேக்கு வச்சுருக்காரு, அது போக நம்ம டேயை படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு.
அந்த மூமெண்ட்டுக்கு ஹாலில் உட்காந்துருந்து இன்னைக்கு டெஸ்ட்டு எழுதுறல அந்த மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கு பயங்கரமாக திட்டி எழுத வர செஞ்சுருப்பார்ல. அதெல்லாம் நம்ம ஜங்குக் ஸ்டாஃப் ரூமில் வச்சு ரீட் பண்ணியிருப்பார். யாரோட டெஸ்ட் பேப்பர்லேயும் ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக் செக் பண்ணி பார்க்கல. தான் எடுத்து செக் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி செக் பண்ணால் ஜங்குக் என்னோடய ப்ரொஃபஸரை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. கிளாஸ் எடுக்கிறேன்னு பேரில் கடுப்பேற்றுறாரு. கிளாஸே எடுக்க தெரியல. இந்த ஜங்குக்கு மட்டும் சிங்கில் என்னால ஒரு பிளேஸில் என்னோடய ஹேண்ட்ஸில் அமுட்டானா அவனை இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அடிக்கலாம் வர செய்வாராம், திட்டலாம் வர செய்வாராம், பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாராம். இன்னும் என் பக்கத்தில் இருந்து ஸ்டடி பண்ணு, டெஸ்ட் எழுதுன்னு சொல்லி டென்ஷன் ஆக்கினா அந்த ஜங்குக்கோட ஃபேஸ்லேயே கொட்டுவேணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இப்படிக்கு உங்களுடைய அன்புள்ள மனைவி அப்படிங்கிற மாதிரி எழுதி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி எழுதிருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்போவே கோவம் வந்துருக்கோம். ஓ என்ன நீ இந்த மாதிரிலாம் வர அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு வந்துருப்பார். ஹவுஸுக்கு வந்தால் ரொம்ப ஜாலியாக ஜிமினா கூட சேர்ந்து மாலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போகலானுங்கிற மாதிரி தான் கிளம்பி வருவார். இந்த மாதிரி நம்ம ஹவுஸை விட்டு வெளியே போகிற மொமெண்ட்டை ஜேகே நோட் பண்ணிவிட்டு எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெளியெல்லாம் ஒன்றும் போகாண்டா, இது என்ன உன்னோட டெஸ்ட் பேப்பர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரை கரெக்டாக டேட்டா காட்டவும் ஃபஸ்ட்லேயே என் பேப்பரை தான் செக் பண்ணி பார்த்தீங்களா ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் டேயோட நெக்கு க்ரிப்பை பிடிச்சபடி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா நீ? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்கியா? இந்த மாதிரிலாம் என்ன பனிஷ் பண்ணிடுவியா நீ? எங்கே பனிஷ் பண்ணி பார்ப்போம்? நெக்கை பிடிச்சி இருக்கிக்கிட்டு தானே இருக்கேன், எங்கள் என் ஃபேஸில் பஞ்சு பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம டேட் இந்த மாதிரி பேசினா இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் மேலே கோவப்படுறீங்க. உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, நேற்று நான் ஸ்டடி ஒர்க் எதுவுமே பண்ணலை, நான் எதையுமே பண்ணலை, டெஸ்ட்டுக்கு படிக்கலைங்கிறது தெரியும்ல, எழுதுனா என்ன எழுதுவாவன்? நீங்கள் தானே சொன்னீங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி எழுதுன்னு, அதான் கொட்டி கொட்டி எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பற்றி பேசினா அந்த பேப்பரை அப்படியே கசக்கி தூக்கி வீசுவாரா அந்த மாதிரி வீசினா ஐயோ கடுப்பேற்றிட்டேன் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்னாச்சு ப்ரொஃபஸர்? நெக் ரொம்ப வலிக்குது, நான் டெத் ஆட்டேன்னு வச்சுக்கோங்க, உன் ஒய்ஃபை நீயே கீழ் பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டேயோட நெக்லேருந்து ஆன்சர் எடுத்துட்டு டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து சோப்பாவில் புஷ் பண்ணால் நம்ம லைட்டாக பயந்துருவார். என்னடா இவ்வளோ வேகமாக புஷ் பண்ணுறாருங்கிற மாதிரி பயந்தா கிட்ட ஒரு புக்கு தூக்கி போடவும் என்னது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இப்போவே ஸ்டடி நீ பண்ணுற, நான் அதில் கொஸ்டின் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நீ படித்து இப்போ நான் வைக்கிற எக்ஸாமில் நீ ஒழுங்காக எழுதலை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி டேயை படித்து திட்டுனா என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? முடியாதுன்னு வர சொல்லுவியாடா நீனுங்கிற மாதிரி நம்ம ஸ்நாக்ஸு ஜூஸுங்கிற மாதிரி என்னெல்லாம் கேட்குறாரோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி முன்னாடி அடுக்கி வச்சுட்டாரு. நீ ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஃபுட் ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணியிருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணால் எல்லாம் முன்னாடி தானே இருக்குது, இது எல்லாத்தையும் சாப்பிடுவியோ தூர கொட்டுவியோ எனக்கு தெரியாது, ஒழுங்காக உட்காந்து படி, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஜிமினா வந்துட்டு மச்சி போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நின்னா ஜிமினாவையும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. வெளியே போவோம், ஜாலியாக நைட்டு மூவி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு இல்லாமல் சொல்லி ஆசையை காட்டி வர வச்சு என்னடா டெஸ்ட்டு புக்கை ஹேண்ட்ஸில் கொடுக்க வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இப்போ தெரியுதா ஏன் கஷ்டம் என்னன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணுவாரா? என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க படிங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே காட்டவன் நல்லா சிக்குனப்போ நீடா சிக்கனு போட்டாட்டு என்னையை சிக்க வச்சுருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா க்ரை பண்ண பொசிஷன்லேயே உட்காந்துருந்து அந்த ஸ்டடி புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகுது. ஜிமினா அப்படியே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஹவுஸுக்கு போகிறேங்கிற மாதிரி கிளம்பிடுவாராம். பட் நம்ம தான் அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்து ஸ்டடி புக்கை வச்சு படிக்கிறேங்கிற பேரில் புக்கை ஃபேஸை வச்சு கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் கவர் பண்ணியிருக்க புக்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நோட் பண்ணுவாரா? இந்த மாதிரி நோட் பண்ண சொல்ல இந்த பொசிஷனில் பார்க்க சொல்ல ஜேகேக்கு செம்ம க்யூட்டாக தெரியுது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சைட் அடிச்சுட்டு இருந்தவர் அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு வந்து அப்படியே புஷ் பண்ணி தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணுவாரா? அந்த மாதிரி நோட் பண்ணால் அதான் ஸ்லீப்பிங் வந்துருச்சுல, பெட்ரூமில் போய் ஸ்லீப் பண்ண தெரியாது, ஸ்லீப் பண்ணணும்
தூக்குறடான்னு தூக்கிட்டேன், என்னை பெட்டில் கொண்டு ஸ்லீப் பண்ண வை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். ஜேகே எதுவுமே பேசாமல் நேராக டே தூக்கிட்டு வந்து பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வைப்பார். வச்சு அடுத்த சைடு நம்ம டே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டாரு. இந்த மூமெண்ட்டை ஜேகே நோட் பண்ணிவிட்டு உன்னை எப்படிடா நான் ஸ்டடி ஒர்க்கெல்லாம் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி ஜேகே டென்ஷன் ஆகி டே பக்கத்துலேயே பெட்டில் ஸ்லீப் பண்ணுவாரா. டேஸஸ் அந்த மாதிரி தான் போகுது. இந்த மாதிரி போனால் நம்ம ஜேகே வந்து இப்போ ஜேகேவோட மாமா பக்கம் வந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்தால் மேரேஜ் ஆகி 1 month ஆயிடுச்சு. எப்போட்டு மாதிரி தான் டேக்குக்கு 2 பேருமே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கப்பல்ஸாவோ ஒரு ஃப்ரெண்ட் பாண்டிங்களோ எதுலேயுமே வரல. அந்த மூமெண்ட்டில் ஜேகேவோட மாமா தான் நம்ம ஜேகே பார்க்க வந்திருப்பாரு. இந்த மாதிரி பார்க்க வந்துருந்தோம். ஜேகேவோட ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் கோவமாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு டேயை கூட்டிகிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் எங்கே என் பேச்சை கேட்குறான். ஸ்டடி ஒர்க்கை பண்ணுன்னா ஸ்டடி ஒர்க்கை பண்ண மாட்டேங்க, காலேஜுக்கு ஒழுங்காக வானா ஒழுங்காக வர மாட்டேங்க, நான் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் இப்போ காலேஜெலாம் கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காலேஜில் இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஹவுஸுக்கு வந்தோன்னே இதை பண்ணணும் அதை பண்ணணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே கிளாஸை மட்டும் ஃபுல்லாக கட்டடிச்சிடுவார். இந்த மூமெண்ட்டை எல்லாத்தையுமே ஜேகே புலம்புனபடியே கட்டிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தா ஏன்டா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற, நீ ஏன் அவனை உன் ஸ்டூடெண்ட்ஸாகவே பார்த்துட்டு இருக்க, அவனை உன் ஒய்ஃபாக பாருன்னு சொல்லி தானே உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ இந்த மாதிரியே கட்டிக்கிட்டு இருந்தால் அவன் அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னம்மா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்டடி ஒர்க்கில் ரொம்ப பேடாக இருக்கிறான், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை எப்படியாவது ஸ்டடி ஒர்க்கை கரெக்டாக பண்ண வைக்கணும், நான் சொல்கிறத அவன் கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் உன்னை ஹஸ்பண்டாக திங்க் பண்ணணும், நீ மட்டும் அவனை ஒய்ஃபாக திங்க் பண்ணணும், அப்போ எல்லாமே கரெக்டாக எண்ட் ஆகிரும்டா, என்ன சொல்கிறீங்க, நீ அவன்கிட்ட பேசுகிறதெல்லாம் ப்ரொபோசர் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, அவன் ஹஸ்பண்டாக பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருக்கியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முதல்ல அந்த மாதிரி அவன்கிட்ட பேசிப்பார், அப்போ அவன் நார்மலானாலும் அவன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கோட மாமா சொல்கிறது கேட்டுட்டு ஜங்குக்கு நேராக ஹவுஸ்க்கு வர இந்த மாதிரி ஹவுஸ் கண்டம் ஹவுஸில் நம்ம வீமீன் 2 பேரும் தான் பயங்கரமாக வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை ஹவுஸில் இன்ட்ரோக்கி ஜேகே நோட் பண்ணி செம்ம கடுப்பில் டே நோட் பண்ணோம். கேம் விளாண்டுட்டே இருந்தவர் அந்த திங்ஸை வச்சுட்டு ஜிமினாண்டா டே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஹவுஸுக்கு போகிறேனுங்கிற மாதிரி அங்கேருந்து தப்பிச்சா மட்டும் போட்டுனுங்கிற மாதிரி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடணும் போச்சு போ இப்போ சிங்கிள் அப்படின்ற கேம் விளாட்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த திங்ஸை வச்சுட்டு நம்மகிட்டே நேராக மேலே ரூமுக்கு போனோம். நைட் ஆயிடுச்சு. ஃபுட்டை நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி ரெடி பண்ணலாம். இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம நேராக ஜேகே கிட்டே வந்துட்டு ஜேகே பாட்டுட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி பாட்டுட்டு இருந்தான். ஜேகே அப்படி நின்றுட்டு இப்போ பாரு அந்த மாதிரி பாட்டேன், என்ன இன்னைக்கு ஃபுட்டு ரெடி பண்ணலையா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பசிக்குன்னா ஃபுட்டை ரெடி பண்ணி நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படியே ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற ப்ரொபோசர், நீ தானே எனக்கு எப்போட்டுமே ரெடி பண்ணிட்டு வருவேன், ரெடி பண்ணிட்டான் ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி உழுக்கு வரா அந்த மாதிரி உழுக்குனா ஜேகே டேயோட ஆன்சர் தட்டி விட்டா, இப்போ என்னாச்சு எனக்கு ஃபுட்டு ரெடி பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு என்னை கஷ்டப்படுத்துறியா நீ, ஃபுட்டை நீ தானே டெய்லி எனக்கு கூட்டு, இன்றைக்கி இல்லைன்னா நான் எங்கே போய் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றேன், ரொம்ப பசிக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஜேகே கிட்ட வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகே கிட்ட அடம் பிடிச்சா, நீ உனக்கு பசிக்குன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடு, இல்லாட்டி ஃபுட்டை ரெடி பண்ணி சாப்பிடு, கிச்சனில் எல்லா திங்ஸுமே இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஃபுட்டை ரெடி பண்ணி சாப்பிடு, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அங்கேருந்து பெட்ரூமை போனோம். நான் செம்ம காண்டாக்கி திமிரு பிடிச்சவன் என்ன மாதிரி பண்ணிட்டு போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கான்லேயே ஹால்லே உட்காண்ட்ருக்காரு. ஃபுட்டை ரெடி பண்ணவும் எப்படி ரெடி பண்ணேன்னு தெரியல. கிட்ட இப்போ பாக்கெட் மணி எதுவுமே இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு ஃபுட்டை ஆர்டரும் பண்ண முடியல, ஃபுட்டை ரெடி பண்ணி சாப்பிடவும் தெரியல. அந்த மூமெண்ட்டில் டென்ஷன்லேயே நம்ம கொண்டு இருந்தா டேக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருமா. இந்த மாதிரி பசிக்க ஆரம்பித்தோம். சரி நம்மளாம் ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்ப்போனுங்கிற மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணோம். இந்த மூமெண்ட்டை கிச்சனுக்கு வெளியே நின்று நம்ம ஜேகே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணுறதே நோட் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன மாதிரி கஷ்டப்படுறேனுங்கிறத பார்க்க வந்தியானுங்கிற மாதிரி நம்ம சும்மா இல்லாமல் கேரட்டை தூக்கி ஜேகே போட்டு வீசுவாரா. அந்த மாதிரி வீசினோம். அந்த கேட்ச் பிடிச்சிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறாரு. என்னடா கிச்சன் என்னடா இந்த மாதிரி இவ்வளோக்குள்ளே அதுக்குள்ளே டேட்டி ஆக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபுட்டே ப்ரிப்பேர் பண்ண தெரியாது, என்ன ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் கிச்சன் இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப டேமேஜ் ஆக்குறாரு. கிச்சன் மாதிரி இல்லை, ஜங்கு கிச்சனுக்குள்ளே ரெடி பண்ண சொல்ல கிச்சன் செம்மையாக இருந்திருக்கும். இப்போ கிச்சன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டேட்டி ஆக்கிட்டாரு நம்மகிட்ட. அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஜேகே கண்டாக்கி என்னடா இதை க்ளீன் பண்ணி எனக்கு 1 day ஆகுமேடா
ஆயிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஃபுட்டை ரெடி பண்ணுற மாதிரி என்னெல்லாமோ அவருக்கே தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தா. அது ஃபுல்லாக தீஞ்சு போமா, இந்த மாதிரி தீஞ்சு போனா ஐயோ தீஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸை தூக்கி அப்படியே கீழே வைப்பாரா. டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், என் கிச்சனை என்ன இந்த மாதிரி பாடாப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நோட் பண்ணா. ஃபுட்டை ரெடி பண்ணிட்டான்னா நானாக சாப்பிட்ணுமா, இப்போ பாரு எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு இருக்கிற எல்லா திங்ஸுமே டேமேஜ் பண்ணிடுவார். இந்த மாதிரி டேமேஜ் பண்ணாம அப்படியே புஷ் பண்ணி டூக்குன வேகட்டில் டூக்குன வேகட்டில் சோப்பால் கொண்டு வீசுவாரா. இந்த மாதிரி வீசினா நம்ம தான் என்ன பண்ண போகிற ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணா. இங்கேயே அமைதியாக இருக்கிற கிச்சனுக்குள்ளே இனி நீ என்றானா உன் லெக்க ரெண்டையும் வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி லெக்க கட் பண்ணிடுவேங்கிற மாதிரி நம்ம டேட்டை செலவும் என்ன லெக்க வர கட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணா. நேரு கிச்சனுக்குள்ள என்றாகி கிச்சன் இருக்கிற கோலத்தை பார்க்குறாரு. ஐயோ என்னோட மாடல் கிச்சன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, வெறும் 1/2 ஹவரில் என் கிச்சனை மட்டும் டேமேஜ் ஆக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்புனபடியே நம்ம ஏதோ ஜேகே ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி கரெக்டாக டேக்கிட்ட கொண்டு வந்து நீட்டாகவும் வேக வேகமாக அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா டேக்கு விற்க வேறு செய்து இந்த மாதிரி விற்கணும். நம்ம ஜேகே டேயோட ஹெட்டில் அடித்தா ப்ரொஃபஸர் அடிக்காதடா ஏன்டா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணா. சாரி ப்ரொஃபஸர், தெரியாமல் வாடா போடா போட்டு நிறைய பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வேறு சாப்பிட வர அந்த மாதிரி சாப்பிட்டா உன் ஃபுட்டை யார் இப்போ பிடுங்க போகிறது இல்லை, அமைதியாக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா எனக்கெல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை மட்டும் சாப்பிட்ட வேகத்திலே பிளேட்டை ஜேகேயோட ஹேண்ட்ஸில் கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்தா என்னடி அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும் அதான் ப்ரொஃபஸர் கிச்சனுக்குள்ளே என்ன போகக்கூடாதுன்ட்டல நீயே க்ளீன் பண்ணி வச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால் இப்படி போகிற பார்க்க சொல்ல நம்ம ஜேகேக்கு செம்ம கடுப்பாக்கி சரி என்ன பண்ண மேரேஜ் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூமுக்கு வேண்டாம். பெட்டில் நம்ம ஜேகே ஸ்லீப் பண்ணாத அளவுக்கு பெட்டை மட்டும் கவர் பண்ணபடி இப்போ நம்ம ஸ்லீப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது பெட்டு என்னது, நான் உன்னை பெட்டில் ஸ்லீப் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட ப்ராப்ளம் பண்ணா. ஜேகே லைட்டாக புஷ் பண்ண வேகட்டிலையும் ஒரு ஓரமாக போய் ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறாரு. என்ன பண்ணுற நீ என்னையும் தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்துக்கிட்டான். நம்ம ஜேகே பார்க்குற ஒரு பார்வையில் அந்த கோவமான ஹேங்கரி லுக்கை பார்த்துட்டு சும்மா ப்ளே பண்ணி விளாண்டேன், டென்ஷன் ஆகிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் அப்பப்போ 2 பேருமே நம்ம நம்ம ஜொங்குக்கு லைட்டாக கடுப்பிட்டு இருந்தோம், இல்லை நம்ம ஜொங்குக்கு வந்துட்டு கடுப்பிட்டு இருந்த மாதிரி இப்படி ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம டேடாம் ஜேகே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க சொல்ல ஜேகே நோட் பண்ணபடி உட்காந்துருக்கிறத ஜேகே நல்லாவே நோட் பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே இன்னைக்கு கொஸ்டின்லாம் கேட்டு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கல. பாட்டப்படி அமைதியாக கிளாஸ் நிறுத்திட்டு இருந்தான். ஜிமினாடா என்னடா இன்னைக்கு உன்கிட்ட கொஸ்டினே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த டவுட்டில் தான்டா நானும் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி கிளாஸு கட் ஆயிடுச்சு. இப்போ ஹவுஸில் தான் புக் எடுத்தபடி ஸ்டடி ஒர்க் பண்ணபடி அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தோம். நம்ம ஜேகே தான் ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸ்க்கு வர சொல்ல லைட்டாக நம்ம ஜேகேக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லைட்டாக ஹேண்ட்ஸில் லைட்டாக கட்டு போட்டிருக்காரு. ஒரு 2 வீக் மட்டும் அந்த கட்டு இருக்கணுங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டு அந்த பொசிஷன்லேயே நம்ம ஜேகே உள்ள என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ப்ரொஃபஸருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜேகே கிட்ட என்னாச்சு ப்ரொஃபஸர் இது என்ன ஹேண்ட்ஸில் கட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸ் எப்படி பரான மாதிரி படித்தா ஜேகே அப்படியே நோட் பண்ணேன். நான் காலேஜ் விட்டு வெளியே வர சொல்ல லைட்டாக ஸ்கிப் ஆகி ஸ்டெப்லேருந்து மேலேருந்து கீழே வந்துட்டேன். ஐயோ ஸ்டெப்புக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டா நம்ம ஜேகே தான் செம்ம கடுப்பில் பட்டு மறுச்சா தப்பாக கேட்டுட்டேனோ, ஹேண்ட்ஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். ஹேண்ட்ஸ் 2 days இந்த மாதிரி கட்டு போட்ட பொசிஷனில் தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். ஓஹோ அப்படியா, அப்போ 2 வீக்ஸாக இந்த ஹேண்ட்ஸால் புக்கெலாம் எடுக்க முடியாது, கிளாஸ்லாம் எடுக்க மாட்டீங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். டெஸ்ட்டு பேப்பர்லாம் இப்போ நீங்கள் டெஸ்ட்டு பேப்பர்லாம் செக் பண்ண மாட்டீங்க, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் டெஸ்ட்டு பேப்பர்லாம் நோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்பா 2 வீக் நான் ஜேகேக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்த புக்கு தூக்கி வீசுவாரா. அந்த மாதிரி வீசுனா என்னடா பண்ணுற, அதான் 2 வீக் எனக்கு லீவுன்ட்டல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே காண்டாகி பட்டு முறைச்சா என்ன முறைக்கிற, அதான் ஒன்றும் பண்ண முடியாது, பட்டியாக ஆன்சர் டேமேஜ் இருக்குது, அமைதியாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பாப்கார்ன் சாப்பிட்டபடியே மூவி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு.
ஐயோ! இவன வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணனே தெரியலையேங்கிற மாதிரி. டேய் நாளைக்கு எக்ஸாம்டா. அதான் உன்னால எக்ஸாம் பேப்பர திருத்த முடியாதுல்ல. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாரி ப்ளே பண்றோட்டி பார்க்க சொல்ல செம்ம காண்டா இருந்தாலும், நீ இப்போ தப்பிச்சுட்ட 2 வீக்ஸ் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்குடாங்கிற மாதிரி நம்ம ஜேகே நேரா ரூமுக்கு போவாரா? அப்பா! ப்ரொஃபஸர்ட்ட இருந்து தப்பிச்சாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ரொம்ப நார்மலாக இருந்தான். டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு இப்போ ஜேகேக்கு ஹேண்ட்ஸு ஃப்ராக்சராக இருக்குல்ல 2 வீக்ஸ் வந்து இந்த கட்டை ரிமூவ் பண்ண முடியாதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு ஃபுட்டை யார் ரெடி பண்ணுவா? நம்ம டே தான். அந்த மூமெண்ட்டில் அச்சச்சோ ஹேண்ட்ஸு ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேனே. இப்போ ஃபுட்டை நம்மளா ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து நின்றுட்டு அவங்க மாமுக்கு கால் பண்ணபடி ஜேகேக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, நான் என்ன மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம டேயோட மாம்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஜேகே தான் டைமான மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த டேக்கு வேற பசிக்கும்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். டைம் ஆயிடுச்சு, சரி எதையாவது நம்மளால் முடிஞ்சதை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜேகே பெட்ரூம் வந்து கீழே இறங்கி கிச்சனுக்கு வந்தால் கிச்சனில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற சவுண்டுலாம் கேட்குது. ஐயோ மறுபடியும் கிச்சனை டேமேஜ் பண்ண போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜேகே நேராக வேகமாக கிச்சன் டோர்கிட்ட வந்து நின்னா, மாமா நீ சொன்ன மாதிரி ஆனியனை கட் பண்ணிட்டேன், இந்த சைஸில் கட் பண்ணது காணும்ல, கேரட் இந்த சைஸில் கட் பண்ணது காணும்ல அப்படிங்கிற மாதிரி வீடியோ காலில் டேயோட மாம்கிட்ட நம்ம டே பேசிக்கிட்டு ஜேகேக்கும் டேக்கான ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடா, டே அது சிம்மில் வைடா, இந்த மாதிரி சால்ட்டு போடுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா சொல்கிறத கேட்டே நம்ம டே வந்து என்ஜாய் பண்ணபடி இன்றைக்கெலாம் கிச்சன் டேமேஜே ஆகலை, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஜேகே எப்படி ஃபுட்டை ரெடி பண்ணுறாரு அந்த மாதிரி செம்மையாக நீட் அண்ட் க்ளீனாக நம்ம டே என்ஜாய் பண்ணபடி அந்த ஒர்க்கை பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே அந்த டோருக்கு வெளியே நின்று நோட் பண்ணுறாரு. டே வந்து அந்த ஒர்க் பண்ண சொல்ல அது ரொம்ப பிடிச்சி போய் அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சி போய் என்ஜாய் பண்ணி பண்ணுற மூமெண்ட்டும் அப்படியே ஃபுட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, ஐயோ டே நீ யார் ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் வர ஆகுதாரு. எக்ஸைட் ஆகிட்டும் அதை எல்லாத்தையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேம், நான் ரொம்ப பசிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா அந்த மாதிரி திரும்பினா ஜேகே வந்து நிற்கிறத பார்த்துட்டு பயந்துட்டேன், இந்தாங்க உங்களுக்காக தான் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கொடுப்பாரா அந்த மாதிரி கொடுத்தேன். ஜேகேயும் டேப்பும் டைனிங் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. டே வந்து வேக வேகமாக சாப்பிட்டுட்டாரு. பட் ஜேகேக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டில் தான் கட்டு போட்டிருக்கோம். அந்த கட்டு போட்டிருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகேயால் ஃபுட்டை டக்குன்னு எடுத்து சாப்பிட முடியல. அப்படியே ஸ்பூன் எடுத்து ஃபுட்டை எடுக்கிற மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு உட்காந்துருக்குது. டே நோட் பண்ணிவிட்டு டேக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு ஜேகேயால் சாப்பிட முடியல அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம டே அப்படியே எழுந்து ஜேகே பக்கத்தில் க்ளோஸாக வந்து சேரை இழுட்டு போட்டு உட்காந்துட்டு நம்ம டே ஜேகேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா ஜேகே அப்படியே டே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணா என்ன பார்த்துட்டே இருக்கிற சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஃபுட்டை மட்டும் டே ஃபீட் பண்ணி விட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி ரூமுக்கு போனால் ஜேகேயோட மாம் சொன்ன மூமெண்ட்டு தான் திங்க் ஆகுது. அவன்கிட்ட எப்போதுமே ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத விட்டுட்டு அவனுக்கு என்ன மாதிரி பிடிக்குங்கிறத முதல்ல நோட் பண்ணுறா. அவன் என்ன மாதிரி திங்க் பண்ணுறான், அவன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு எது பிடிக்குங்கிறத நீ கரெக்டாக நோட் பண்ணி செஞ்சால் நீ சொல்கிற அவ்வளோத்தையுமே அவன் கண்டிப்பாக கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட மாம் சொல்லியிருப்பாங்களே. அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கே ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சா அதை அவன் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுறான். அப்போ டேக்கே இந்த ஸ்டடி ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது அவனுக்கு பிடிக்க வைக்கணுங்கிற மாதிரி நம்ம ஜேகே திங்க் பண்ணபடியே நேராக பெட்ரூம்க்கு வராரு. இந்த மாதிரி பெட்ரூமுக்கு வந்தால் நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸில் எந்த அடியும் படாத அளவுக்கு அதில் எதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பில்லோஸாக அடுக்குனபடி நீங்கள் பெட்டில் ஸ்லீப் பண்ணுங்கள், நான் சோஃபாவில் ஸ்லீப் பண்ணுறேனுங்கிற மாதிரி டே அப்படியே நேராக வந்து சோஃபாவில் ஸ்லீப் பண்ணுவாரா. இந்த மூமெண்ட்டையுமே நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. 2 வீக்ஸுமே நம்ம டே தான் ஜேகேக்கு ஃபுட்டை ரெடி பண்ணி விட்றாரு. அந்த ஹவுஸை க்ளீன் பண்ணுறாரு. போடா குறைக்கி ஜேகேக்கு காலேஜுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி காலேஜுக்கு நம்ம ஜேகேக்கு என்ன ஹெல்ப்லாம் பண்ணணுமோ அவ்வளோ ஹெல்ப்பையுமே பண்ணி காலேஜுக்கு வர வச்சுட்டு இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டெல்லாம் ஜேகேக்கு ரொம்ப வியர்டாக இருந்திருக்கும். எப்போதுமே நம்மக்கிட்ட ஃபைட்டை பண்ணுவானே, இப்போ என்ன இந்த மாதிரி நடந்துக்கிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே வரா. இந்த மாதிரி வந்துட்டா நம்ம டெஸ்க்கு மேலே ஏறி நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே உள்ளே என்ட்ராகி உன் பிஹேவியரை மறுபடியும் காட்டுறலங்கிற மாதிரி டேயோட நேமை சொல்லி கட்டவும் டே பயந்து போய் டெஸ்கில் இருந்து கீழே இறங்கிடுவார். இந்த மாதிரி கீழே இறங்கினா அச்சோ என்ன இவன் இந்த கிளாஸ் டேட்டில் வரமாட்டான்னு நினச்சா அதர் டீச்சர் கிளாஸ் டேட்டில் நீ ஏண்டா வந்துருக்கணுங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணால் உனக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டுலேயே நம்ம நோட் பண்ணிவிட்டு
டெஸ்க்கு மேலே ஏறி நல்லா டான்ஸ் பண்ணுற இந்த கிளாஸ் ரூமே இன்றைக்கி ஈவினிங் நீ க்ளீன் பண்ணிட்டு தான் ஹவுஸுக்கு போகிறேங்கிற மாரி திட்டிட்டு நம்ம ஜேகே வெளியே போனால் ஹே என்னடா நான் என்ன கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ண சொல்கிறேனுங்கிற மாதிரி டே வந்து ஜேகே நோட் பண்ணபடி இருந்தான். இப்போ கிளாஸ் லேண்ட் ஆகி கிளாஸ் ரூமை நம்ம டே தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் ஹெல்ப்புக்கு நம்ம ஜிமினா தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி வீமின் 2 பேருமே கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டஸ்ட்டை வச்சு டஸ்ட்பினில் எடுத்தபடியே நேராக கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வந்தா ஆப்போசிட்டில் வர ஜொங்குக்கு நோட் பண்ணாமல் ஒரு டென்ஷனில் டிப்ரெஷனில் நம்மளை போய் கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ண சொல்லிட்டானே இந்த ஜொங்குக்குங்கிற மாதிரி கடுப்புலே வரவர் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி அப்படியே நேராக நம்ம ஜொங்கு கூட ஹிட்லேயே டஸ்ட் எல்லாத்தையும் கொட்டிடுவார். இந்த மாதிரி அந்த டஸ்ட்பின் பறந்து போய் ஜங்குக்கு மேலே விழுற பாட்டு டே ஷாக் ஆகி எந்த ப்ரொஃபஸர் மேலே கொட்டுனேன்னு தெரியலையேனுங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற ஜேகே நோட் பண்ணிவிட்டு போச்சு இப்போ நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி ப்ரொஃபஸர் வேணும்னு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேணும்டாண்டா பண்ணேன் இல்லை நீங்கள் தான் பார்க்காம வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் மேலே எந்த தப்புமே இல்லை நீங்கள் தான் கதை தெரியாமல் முன்னே வந்துட்டீங்க அதான் டஸ்ட்பின் பறந்து வருதுன்னு தெரியுதுல்ல தள்ளி போக தெரியாது அப்படிங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் நம்ம டே ஜொங்குக்கிட்ட வம்பல் பாரா இந்த மாதிரி இழுத்தம் ஹவுஸுக்கு தானே வருவேன் ஆமாம் அங்கே வாடி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே இந்த டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டபடி போனால் ஏன்னா ஹவுஸுக்கு வந்தால் வச்சுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆக்கி வேண்டாம் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா இப்போ ஹவுஸில் வந்து 2-3 திங்ஸஸ் இருக்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக உள்ள என்ட்ரானதோட இதெல்லாம் என்ன தர அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இன்றைக்கி மூவி பார்க்க போகிறோம் அதுக்கான டிக்கெட்டும் ட்ரெஸ்ஸஸும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் ஸ்டடி ஒர்க் பண்ண சொன்னால் இது சுத்தமாக பிடிக்கல ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஜேகே கிட்ட சும்மாவே வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வம்பிழுத்துட்டு இருந்தா ஜேகே காண்டாக்கி டேயோட காட்டை பிடிச்சி பயங்கரமாட்டு இருக்கிறாரு. தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க மவுட்டிலே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட மவுட்டில் அடிப்பார். அந்த மாதிரி அடித்தேன் என்ன ஒரேடி அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் 3 மந்த் ஆயிடுச்சு எப்போ பட்டாலும் இப்படி தான் என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டே இருப்பியா தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ணால் நம்ம டேடா ஒரு மூமெண்ட்டில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திங்கிங்கில் கோமா பெட்டில் படுக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி போய் பெட்டில் படுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோமாட்டுட்டுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்லீப் பண்ணுவாரா இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஃபீவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபோர்கெட்டெல்லாம் நம்ம ஜொங்குக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. சும்மா ஒரு கோட்டில் தான் நம்ம டே ஸ்லீப் பண்ணுறாரு பட் ஃபீவர்லாம் கிடையாது. பட் ஏன் ஸ்டடி ஒர்க்கை பண்ண சொல்லிட்டேங்கிறதுக்காண்டி ஃபீவர்னு ஸ்லீப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணிட்டு இருந்தா டேஸஸ் அப்படியே போகுது. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா இப்போது ட்ரிப்புக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போகிறாங்க. அந்த பிளேஸில் ட்ரிப்புக்கு நம்ம டேயுமே அவங்களோட நேமை கொடுத்துச்சிருக்காரு. பட் நம்ம ஜேகே வந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி டே திட்டு வர அந்த மாதிரி திட்டுனோம். காண்டாக்கி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நானும் பார்த்துட்ருக்கேன் 3 மந்த் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி எப்போ அவட்டு ஹஸ்பண்ட் மாதிரி என்கிட்ட நீ பேசியிருக்கியாடா நன்றிருக்கியாடா நானும் சரிடி சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா என்னை பேச வச்சிட்டு இருக்க. இங்கே பாரு உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். என்ன உனக்கு பிடிக்காதுங்கிறதும் எனக்கு தெரியும். எனக்கு கட்டப்பட்டிலாம் ஒன்றும் இப்போ கவலை கிடையாது. நான் இங்கேருந்து ட்ரிப்புக்கு போக தான் போனேன். நீ ட்ரிப்பெல்லாம் பிரேக் பண்ணினேன்னா நான் இங்கேருந்தே ஹவுஸுக்கு போயிருவேனுங்கிற மாதிரி நம்மகிட்டே ஒரு கோட்டில் இருந்தமே ஜொங்குக்கிட்ட ஃபைட்டை பண்ணால் ஜொங்குக் இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்க ஜொங்கு க்ளோஸ் ஆகிருப்பாரா இந்த மாதிரி இல்லட்டா அப்படியே ஷாக்கிங்கில் ஜொங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணா என்னடா தூரத்துலேருந்து பேசிட்டு கத்துற இப்போ சொல்லு என்ன பயமுட்டுறியா நீ என்னை ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ப்ரொஃபஸர்னு சொல்லி பயமுட்டுனதெல்லாம் போடும். நான்லாம் எனக்கு கேட்க மாட்டேன் ட்ரிப்புக்கு நான் போயே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அடம்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி அடம்பிடிச்சோம் என்னட்டே உளறிட்டு இருக்க நெக்ஸ்ட் வீக் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம் வருது எப்போ பார்த்தாலும் எக்ஸாம்னு இருக்க புக்கு தூக்கி எரிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டிட்டு ஜங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு இதுக்கு மேலே நீ எனக்கு ஆர்டர் போட்டாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் போயிடுச்சு. என்னால் ஹவுஸை விட்டு வெளியே போகவும் முடியல எந்த ஒரு ஒர்க்கையுமே பண்ண முடியல. நான் என் ஹவுஸில் இருக்க சில இருந்த ஃப்ரீடம் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லாமலே போயிடுச்சு. இப்போ என்னை திட்டுவியா பனிஷ் பண்ணுவியா இல்லை ஹவுஸில் கொண்டு விட போறியா ஹவுஸில் கொண்டு விட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண அப்படியே நான் ட்ரிப்புக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ட்ரிப்புக்கு கிளம்பி ஒரு அந்த மாதிரி கிளம்பி வந்தோம். நம்ம ஜேகேடா நான் சொல்ல கேட்காம போறியா இருடா ட்ரிப்புக்கு போனதோட உன் ஹவுஸுக்கு பேர் அப்படிங்கிற மாதிரி
கோவத்தில் ஜேகே கேட்டு நான் கண்டிப்பாக நான் இந்த ஹவுஸுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் வரவே மாட்டேன், நான் என் பேரண்ட்ஸ் கிட்டே போவேங்கிற மாரி ஜேகே கிட்ட ஃபைட்டை பண்ணிவிட்டு நேராக ட்ரிப்புக்கு போயிடுவார். இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போனோம். ட்ரிப்புக்கு போயிட்டு ட்ரிப்லேருந்து 2 டேஸ் ட்ரிப்பில் நம்மகிட்ட என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு ஜிமினா கூட சேர்ந்து, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஜேகே மட்டும் தான் இந்த பிளேஸில் இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகி ஃபுட்டை ரெடி பண்ண சொல்ல நம்ம டேயோட திங்கிங் தான் வருது. டேக்கு சேர்த்தே ரெடி பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் சரி அவன்டா நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளே திட்டிட்டு அவன் ஹவுஸுக்கு போகிறேன்ட்டாம்ல, பின்ன ஏன் அவனை பற்றி திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோட்டில் அப்படியே பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் டே ஒரு மார்க்கர் மாதிரி, அதோட மார்க்கர் தெரியுமில, பிளாக் ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மார்க்கர் கிடக்குது. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இது ஏன் பெட்லேயே கிடக்குதுங்கிற மாதிரி ஹேண்ட்ஸில் எடுப்பார். அந்த மாதிரி எடுத்தேன். அந்த மார்க்கரை பார்க்க சொல்ல நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸில் கட்டு போட்டு வந்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டு திங்க் ஆகுது. இந்த மாதிரி திங்க் ஆனால் நம்ம ஜேகேக்கான ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸே குறுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்திருப்பாரா. ஏன்டா பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ப்ரொஃபஸர் நீ ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் நினச்சேன், இந்த அடிலாம் உனக்கு வலிக்க பார்ப்ப போட்டு உனக்கு வலிக்கலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கிட்ட வந்து ஆமாம் வலிக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி வலிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லுவாரா. வலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டு போட்ட அந்த ஹேண்ட்ஸே பிடிச்சி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுவாரா. இது நம்ம ஜேகேக்கு வலிக்குது. என்னடா பண்ணுற, வலிக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன், வலிக்குதா, இல்லை இன்னும் அதிகமாக ப்ரெஸ் பண்ண சொல்ல வலிக்குதானுங்கிற மாதிரி கேட்கவும் இல்லைன்னு வரா. இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணா என்னடா பண்ணுற, ஹேண்ட்ஸை உடைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கட்டுனா சும்மா வலிக்கலையான்னு செக் பண்ணேன், பட் உங்களுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸ் வலிக்கு அதான் ஃபேஸ் ரியாக்ஷனை நான் பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கலாய்ப்பாரா. நம்ம ஜேகே இந்த மாதிரி கலாய்ச்சான். ஜேகே காண்டாகி டேயோட பேக் சைடு நெக்கை ஹோல்ட் பண்ணபடி கிஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இழுத்துருப்பாரு. இந்த மாதிரி இழுத்த பொசிஷனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கை நோட் பண்ணால் ஜங்குக்குமே இவ்வளோ க்ளோஸில் இழுத்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக்கில் 2 பேருமே ஐ டு ஐ பார்க்குறாங்க. எதையுமே பேசல. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்தபடி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸ். இந்த மாதிரி இருந்தால் நம்ம தான் சும்மா இல்லாமல் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க மார்க்கர் எடுத்து ஜேகேயோட சீக்ஸில் ஒரு புள்ளி மாதிரி வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா ஜேகே பேக் சைடு நெக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஹேண்ட்ஸை விடவும் என்ன ப்ரொஃபஸர் என்ன என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியலையா, மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருந்தா ஏதாவது எழுதுணுமாமே, உனக்கு எழுதுடா ஃப்ரெண்ட் யாரும் இல்லையே, நான் எழுதுறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்பா கூட திட்டுனபடியே எழுதி வச்சிருக்காரு. சரியான ரூடு ப்ரொஃபஸர்டா, நீலாம் என்ன ஹியூமன்டா, ரூடான பசங்க நான் எங்கேயும் பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நீ சரியான ரூடு அரகண்டு உன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டு எந்த ஒரு பர்சனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி மார்க்கரை வச்சு மொட்டமாக எழுதிட்டு நம்ம ஜேகே பட்டபடி ஸ்மெல் பண்ணபடி நான் உனக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டல, நீ எனக்கு பசிக்குது நான் போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகிற அந்த மாதிரி போனால் நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துருக்கும். அப்படி என்னடா ஹேண்ட்ஸில் எழுதியிருப்பானுங்கிற மாதிரி வேகமாக வந்து மிரரில் நின்று பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டுனா அதுக்குள்ளையாடா தளர்த்தி படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை சாப்பிட்டபடியே ஸ்டெப்புக்கிட்ட வந்து நிற்கிற ஜேகே பார்க்குறாரு. என்னாச்சு ஹஸ்பண்ட், என்னத்தை பார்த்து டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னை பார்க்க சொல்லதாண்டா என்னோட மொத்த டென்ஷனுமே வருதுங்கிற மாதிரி ஜேகே நேராக ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்குற நம்ம துரத்து வரா. அப்போ கூட நம்ம ஃபுட்டு பிளேட்டையும் விடலை சாப்பிட்டபடியே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா ஏன்டா இப்படி என்ன பாடாப்படுத்துகிற, யார் பாடாப்படுத்துகிறா, நீ தாண்டா என்ன பாடாப்படுத்துகிறாருங்கிற மாதிரி 2 பேரும் அப்பா கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ண அந்த மூமெண்ட்லாம் நம்ம ஜேகே கிட்டிங் ஆகி மிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி மிஸ் பண்ணோம். இப்போ நம்ம 2 டேஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இன்றைக்கி ட்ரிப்பு முடிஞ்சு நம்ம வந்து ஹவுஸ்க்கு தான் கிளம்பி வந்துட்டுருப்பாரா. அந்த மாதிரி கிளம்பி வந்துட்டா ஜேகேக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த நம்ம ஜேகேடம் அந்த காலை பிக் பண்ணி என்னாச்சு எதுக்காக கால் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி கேட்கவும் ட்ரிப்புக்கு போன அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜேகே பேசிகிட்டு இருந்த மொபைலே கீழே விட்டுருவார். பேலன்ஸ் மிஸ் ஆகி விட்டுட்டு திரும்பவும் அந்த மொபைல் எடுத்து அந்த பசங்களுக்கே கால் பண்ணி என்ன சொல்கிறீங்க, ட்ரிப்புக்கு போன பஸ்
ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? ஆமாம், 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிபட்டுருச்சு, ஒரு ப்ரொஃபஸருக்கும் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கரெக்டாக இந்த மாதிரி பிளேஸில் தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு, அதே ட்ரிப்புக்கு தான் நம்ம டேயும் போயிருப்பார். அந்த மூமெண்ட்டில் ரொம்ப பதட்டத்தில் பயந்து போய் நேராக அந்த பிளேஸுக்கு தேடி போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி தேடி போனோம். நம்ம ஜேகே தான் அந்த பிளேஸில் நம்ம ஜேகேக்கு ஒரு பர்சன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பார்ல, அந்த பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், இங்கே எந்த பிளேஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சொல்கிறீங்களா, எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ரொம்ப பதட்டத்தில் ரொம்ப ஒரு மாதிரி பெயினில் டேக் எதுவும் ஆயிருக்குமோங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நம்ம ஜேகே அந்த பர்சன்ட்டுக்கிட்ட, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்களேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். என்ன ப்ரொஃபஸர், என்ன பண்ணுறீங்க நீ அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு பேக் சைடே வந்துட்டே நின்று இப்படி பேசுவாரா இந்த மாதிரி பேசினா, டேயோட வாய்ஸை கேட்டு பேசிகிட்டு இருந்த ஜேகே அப்படியே அந்த காலை கட் பண்ணப்படி திரும்பினேன். கொஞ்சம் தூரத்தில், அது ரொம்ப பக்கத்துலலாம் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் இருந்துட்டு, என்ன ப்ரொஃபஸர் என்னமோ ட்ரிப்புக்கெலாம் வரமாட்டேன்னா என்னை பிக்கப் பண்ண வண்டியா நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜேகே பாட்டு பேசினோம். ஜேகே ஒரு வேகத்தில் வந்து டைட்டாக ஹாக் பண்ணப்படி, உனக்கு ஒன்றும் ஆகலையா? நான் ஒரு செகண்டில் என்னமோ ஹிட்டு நினச்சி எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி கிரிப்பாக ஹக் பண்ணான். இந்த மாதிரி ஜேகே ஹக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு புஷ் பண்ணி தள்ளுவாருன்னு பார்த்தான். என்னாச்சு, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஹக் பண்ணுவாரா. உயிர் உருவாத ஒரு குலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத, திசை அறியாத பறவைய போல பறக்கவும் ஆசை உன்னோடு தூர. வாழ்க்கை தீர தீர வாயை நிழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவை. நான் உன் கூட. ஜேகே ஹக் பண்ணுவாரா, அந்த மாதிரி ஹக் பண்ணோம். இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே ஹக் பண்ணுற மூமெண்ட்டை நட்டாஷா நோட் பண்ணுறா. ஏன்னா அந்த ட்ரிப்பில் நட்டாஷாவுமே போயிருந்திருப்போம். நட்டாஷா தேர்ட் இயர் தானே படிச்சுட்டு இருக்கா. அந்த மூமெண்ட்டில் டேக்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணுற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, மேரேஜ் காலில் நட்டாஷாவை மேரேஜ் பண்ண வந்த ப்ரெசண்ட் நம்ம ஜேகே தான்ங்கிறது மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நட்டாஷாவுக்கு தெரிஞ்சிருக்கும். சார்லியை மேரேஜ் பண்ணி சார்லி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் சார்லி ஒரு பேட் பர்சன், தன்னை சீட் பண்ணியிருக்கானுங்கிறதே நட்டாஷாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சார்லி கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு திரும்பவும் டேயோட ஹவுஸுக்கு தான் நட்டாஷா வந்துருப்பான். டேயோட பேரண்ட்ஸ்க்குமே என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியல, அவளே சார்லி ஏமாட்டிட்டானுங்கிற பெயினில் வந்துருக்கானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் பண்ணது எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் திரும்பவும் ஹவுஸ்கில் எடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிளேஸில் அந்த ட்ரிப்புக்கு நட்டாஷாவுமே போயிருந்திருப்பா. அந்த மொமெண்டில் ஜங்குக்கு அப்படி தேடி இந்த பிளேஸ்க்கே வந்துட்டு ஹக் பண்ணப்படி ஹக் பண்ண பொசிஷனில் டேக்கு 2 பேர் இருக்கிற மொமெண்ட்டை நட்டாஷா நோட் பண்ணிவிட்டு, அந்த பிளேஸில் இப்போ ஜேகே மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட் நம்மளாக தானே இருந்திருக்கோம், நம்ம இருக்க வேண்டிய பிளேஸில் தானே இப்போ இருக்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். ஜேகே வேறு எதுவுமே பேசலை, ஹக் பண்ணி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நேராக இவரே ஹவுஸுக்கு கூப்பிட்டுட்டார். இந்த மாதிரி ஹவுஸ் கூப்பிட்டுட்டான். இப்போது ஒரு ஷாப்பிங் மாலில் தான் நம்ம ஜிமினா கூட நம்ம ஃபுட்டாக சாப்பிட வந்துருப்பாரு. அந்த மாதிரி சாப்பிட வந்துருந்தோம். இப்போ நம்ம ஜேகே வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சின்னு சொன்ன அந்த நியூஸ்லேயே ஜேகேக்கு மொத்த வேர்ல்டு இருண்ட மாதிரி இருந்திருக்கும். என்ன ஆச்சோ ஏதாச்சோங்கிற பதட்டத்திலே தான் வந்திருப்பாரு. அதனால நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காரு. 1 ஹவர் உங்கள் ஃப்ரெண்டு கூட எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு அந்த மொமெண்ட்டில் 2 பேருமே ஷாப்பிங் மாலில் வந்துருந்துட்டு ஏதோ கேக் ஷாப்பில் உட்காந்துருந்து காஃபி குடிச்சபடியே கேக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான். அங்கே வந்து கரெக்டாக நட்டாஷா உட்காந்துட்டு உன் லைஃப் எப்படி போகுதுங்கிற மாதிரி ஜேகே நீயும் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டிங்களாங்கிற மாதிரி அந்த மேரேஜ் லைஃப்பை வச்சு கேட்கவும் சும்மா இல்லாமல் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறாரு. பட் ஜிமினாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நட்டாஷாவை. அந்த மொமெண்ட்டில் கடுப்புலேயே நட்டாஷா பட்டபடி முறைச்சிக்கிட்டு இருந்தான். நம்ம தான் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்கெலாம் இல்லை, அவர் என்னை விருப்பமே இல்லாமல் தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு, எப்படியும் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. இப்போ நான் 5th மந்த் ஆயிடுச்சுல, இன்னும் 1 மந்த்து தானே இருக்குது, நான் 6th மந்த் எண்ட் ஆனதோட நானே அவர்கிட்ட பேசிட்டு டிவோர்ஸ் வாங்கலான்னு திங்க் பண்ணியிருக்கேனுங்கிற மாதிரி. ஜேகேக்கு என்னை பிடிக்கல, பட் மேரேஜ் பண்ண மூமெண்ட்டுக்கு அவர் கூட நான் இருக்கிறேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஜேகே தான் உன்னை ஒய்ஃபாக திங்க் பண்ணி உன் லைஃப்பில் எடுத்துக்கல,
நான் ஜேகே கிட்ட எல்லாத்தையுமே பேசுகிறேன், நீ ஜேகேயை டிவோர்ஸ் பண்ணிடு. 6 மந்த் ஏன் 6 மந்த் இன்னும் 1 மந்த் எதுக்கு வெயிட் பண்ணணும், இப்போவே பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி மேரேஜை பிரேக் பண்ணு, டிவோர்ஸ் வாங்கணுங்கிற மாட்டி நட்டாஷா அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஏண்டி எதுக்கு இதெல்லாம் நீ சொல்கிறேங்கிற மாட்டி ஜிமினா கோமாட்டிட்டுனா ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணபடி என்ன சொல்கிற சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் தான் ஜேகே மேரேஜ் பண்ணுறதா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாட்டே நான் லவ் பண்ண பர்சன் என்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, உனக்கு தான் என்ன மேரேஜில் விருப்பம் இல்லை, ஜேகேக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது பிடிக்கலங்கிறல்ல, நீ ஜேகே டிவோர்ஸ் பண்ணு, ஜேகே நானே மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் ஜேகே கிட்ட இதை பற்றி எல்லாத்தையுமே பேசிட்டு தான் வந்தேன். ஜேகே டேக்கு இதில் ஓகேனா நான் டேயை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி என்கிட்ட ஜேகே சொல்லியிருந்தாரு, அதனால தான் இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேங்கிற மாதிரி ஜேகேக்கே டேயை பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ண எனக்கு ஓகே தான், அதுக்கு டே ஓகே பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி நீ உன் பிரதர்கிட்ட கேட்டுட்டு வான்னு என்கிட்ட சொன்னார், அதான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ இப்போவே ஜேகே டிவோர்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஜேகேக்கு அப்போ என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லையா, என் சிஸ்டர்கிட்ட இந்த அளவுக்கு பேசியிருக்காரு, என்கிட்ட சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி ஓகே, நீங்கள் ஜேகே நீங்களும் ஜேகேயும் ஒரு பிளேஸ்க்கு கூப்பிடுங்க, அந்த பிளேஸ்க்கு நானும் வரேன், நம்ம ஜேகே கிட்ட சொல்லி டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் டிவோர்ஸ் கொடுக்க ஓகேங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால், இதை பாட்டு ஜிமினா காண்டாக்கி அவன் என்ன சொன்னாலும் ஆமான் வியாடானுங்கிற மாதிரி கோவத்தில் திட்டுனா, ப்ரொஃபஸருக்கே என்னை பிடிக்கலங்கிறப்ப அவருக்கு பிடிச்ச லைஃப்பில் அவர் இருக்கட்டுமேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினா கூடயே வெளியே போவார். அந்த மாதிரி போனால் கரெக்டாக அந்த பிளேஸில் ஜிமினாவுக்கு பக்கத்தில் சுகா நிற்கிறாரு. என்னாச்சு, ஏன் உன் ஃபேஸ் இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் ஃப்ரெண்டுக்கு அறிவே இல்லை, அவனோட ஹஸ்பண்ட் அவன் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகேங்கிற மாதிரி பேசிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நம்ம சுகாவும் நம்ம ஜொங்குக்கும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நட்டாஷா சொல்லிட்டு போனது எல்லாத்தையுமே சுகா கிட்ட ஜிமினா சொல்லிவிட்டு புலம்புனப்படியே கரெக்டாக ஜிமினாவோட ஹவுஸுக்கு வந்தோம். இந்த மூமெண்ட்டை எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம சுகா ஜொங்குக்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நட்டாஷா டேட்ட பேசினானா, நீ ஏன்டா அந்த மாதிரி சொன்ன, அப்போ டே உனக்கு பிடிக்கலையா, அப்போ ஏன்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சுகா கோவமாக ஜொங்குக்கு திட்டின்னு இருப்பார். இந்த மாதிரி திட்டிருந்தான். இப்போது ஹவுஸுக்குள்ளே ரொம்ப சேடாக நம்மகிட்ட என்ட்ராகிற மூமெண்ட்டை ஹாலில் இருந்தபடியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு, டே ஃபுட் ரெடியாக இருக்குது, சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ப்ரொஃபஸர் நான் ஜிமினா கூடயே ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்மகிட்ட ரூமுக்கு போகிற. அந்த மாதிரி ரூமுக்கு போனோம். ஜேகே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தா. நெக்ஸ்ட் டே காலேஜில் நம்ம ஜேகே கிட்ட நட்டாஷா பேசுறதுக்கு நிற்கிறா. இந்த மாதிரி பேச இருந்தோம். நம்ம டேயுமே நட்டாஷா போகிற மூமெண்ட்டை ஜேகே கிட்ட பேச தான் போகிறானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக டே நட்டாஷாவை ஃபாலோ பண்ணபடி வந்தான். நீ இந்த ஸ்டாப் ரூமுக்கு வெளியே நின்று நான் முதல்ல ஜேகே ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ உள்ளே வானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நட்டாஷா உள்ளே என்ட்ராகி ஜேகே நோட் பண்ணால், ஜேகே அப்படியே நட்டாஷாவும் அந்த ஸ்டாப் ரூமுக்கு வெளியேட்டே நிற்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேக்கு உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிடிக்கலையானுங்கிற மாதிரி டேக் கிட்ட ஜேகே வச்சு சொல்லிவிட்டு இப்போ ஜேகே கிட்ட டேயை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு டிவோர்ஸ் வேணுமா, நீங்கள் என்னென்ன மேரேஜ் பண்ணணும்னு திங்க் பண்ணிங்க, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், என் பிரதரை அவன் லைஃப்பை ஃப்ரீ பண்ணி வாழ விடுங்க, அவனுக்கு டிவோர்ஸ் கொடுங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேடா என்கிட்ட இந்த மாதிரி பேச சொன்னால், உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால், உங்ககிட்ட நான் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன், அந்த மேரேஜ்களை விட்டு போய் தப்பு பண்ணிவிட்டேன், அந்த மேரேஜை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம 2 பேருக்கு தானே ஆல்ரெடி மேரேஜ் பண்ணுறதா திங்க் பண்ணியிருந்தாங்க, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமேங்கிற மாதிரி ஜேகே கிட்ட நட்டாஷா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்க ஜேகேக்கு அவ்வளோ கோவமாக இருந்தாட்டே ரொம்ப அமைதியாக சைலண்டாக ஸ்டாப் ரூமுக்கு வெளியே நிற்கிறதையே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் நேராக டே கிட்ட கிளாஸ் டைட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டு பேசுவார். அந்த மாதிரி பேசுனா அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் டேயோட ஆன்சர் நம்ம ஜேகே கிரிப்பாக பிடிச்சபடி அப்படியே திருப்பி நட்டாஷாவை பார்க்குறாரு. இங்கே பாரு, என் லைஃப்பில் ஆல்ரெடி ஒரு பர்சன்ட் வந்துட்டாங்க, ஒரு பர்சன்ட்டை மூவ் ஆன் பண்ணுற திங்கிங் எனக்கு எப்போதுமே வராது, நீ என்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போன ஒரு பர்சன்ட், நானே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டு இப்போ நீ மேரேஜ் பற்றி பேசுனா உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, பண்ணிக்க முடியாது, அப்புறம் நாங்கள் 2 பேரும் எங்கள் லைஃப்பை எப்படி வேணாலும் எடுத்துப்போமோ, அதை திங்க் பண்ணி நீ கஷ்டப்படாண்டாம்,
ஓகேயா நட்டாஷா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி நேராக கிளாஸ் ரூமுக்கு இழுத்து கொண்டு வந்து கிளாஸ் ரூம்குள்ளே புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா டே அப்படி நிமிண்டு ஜேகே நோட் பண்ணா, கிளாஸ் டைட்டில் கிளாஸை கவனி, ஸ்டடி டைட்டில் ஸ்டடி ஒர்க்கை கவனி, தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அதர் பர்சன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தேவையில்லாத ஒர்க்கு ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேனே தெரியாது, கிளாஸ் ரூம்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதையுமே பேசாமல் நேராக வந்து டெஸ்கில் வந்து உட்காண்டா. ஜிமினாடா என்னடா ஆச்சு, ப்ரொஃபஸர் இந்த மாதிரி திட்டிட்டு போகிறாரு, எனக்கும் தெரில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே அமைதியாக உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தான். இப்போது ஒரு ஷாப்பிங் மாலில் தான் மீன் 2 பேருமே அந்த பிளேஸில் ஷாப்பிங் பண்ணி வந்திருப்பாங்களா, அதே பிளேஸுக்கு தான் நம்ம சுகாவும் ஜொங்குக்குமே வந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துருந்தா ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணிவிட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பார்க்குக்கு போகிறதா சொல்லிவிட்டு இங்கே ஷாப்பிங் மாலுக்கு வந்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம மீனை ஃபாலோ பண்ணபடி ஜொங்குக்கு சுகா வந்துட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். 2 பேருமே பேபிஸாக மாறிட்டாங்க. அவளுக்கு பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி ஹக் பண்ணுறாங்க, சுற்றுறாங்க, ப்ளே பண்ணி விளாடுவாங்களா அந்த ஷாப்பிங் மாலில். இந்த மாதிரி ஜிமினா கிட்டே இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்க்க நம்ம ஜங்குக்கு காண்டாகுமா, அந்த மாதிரி காண்டானா நம்ம சுகா இதை நோட் பண்ணிவிட்டு, என்னடா உன் ஒய்ஃப் ஒன்று ரொம்ப ஜெலஸ் ஆக்கின மாதிரி தெரியுது, உன் ஒய்ஃப் ஆனால் நம்ம ஜெலஸ் ஆக்குவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டோம். வா பாரு இப்போ எப்படி ஜெலஸ் ஆக்குறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜிமினா கிட்டே வந்துருந்தேன். ஜிமினா வந்து சுகா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடலாங்கிற மாதிரி வந்தா ஜிமினா பட்டுட்டு கூப்பிடாடாங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜிமின் இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகா ஹக் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, என்ன ப்ரொப்போசருக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினச்சேன், இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க, அந்தளவுக்கு க்ளோஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சுகா ஹக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுமா. இதை நம்ம ஜங்குக்கு சுகாவும் நோட் பண்ணால் ஜிமினாவும் எந்த அளவுக்கு இப்போ ப்ளே பண்ணி விளாண்டுருப்பாங்க. அதே மாரி நம்ம ஜெலஸ் ஆக்குற மாரி ஜங்குக்கு உனக்கு இந்த கலர் தானே பிடிக்கும், ஜங்குக்கு உனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் தானே பிடிக்கும், ஜங்குக்கு உனக்கு இந்த ஃபுட்டு தானே பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி 1 by 1 எடுத்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுத்தோம். ஆமாண்டா நீ கொடுக்குறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி ஜங்குக்கும் நம்ம கடுப்பேற்றுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு காண்டாகி டக்குன்னு அங்கேருந்து ஷாப்பிங் மாலை விட்டு நேராக ஹவுஸுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்தா நம்ம சுகா பயங்கரமாக சிரிச்சா, ஜிமினாண்டா ஏன்டா அவனை கடுப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பின்ன நீங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேரும் ஜெலஸ் ஆக்கி பார்த்தீங்களா, அதான் கடுப்பேற்றி பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ என்ன இவ்வளோ நேரம் ஜெலஸ் ஆக்குனா அதுக்கு நாங்கள் ரிவெஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கிட்டே போன வேகத்தை பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணபடி ஜேகேயும் ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தா அந்த காண்டுலேயும் டென்ஷன்லேயுமே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலை வேர் பண்ணபடி அந்த ஜேகேக்கு என்ன திமிரு அப்படிங்கிற மாதிரி மிரர் முன்னாடி வந்து நின்று கட்டுறாரு. இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜெலஸ் பொசசிவான மூமெண்ட்டில் கண்டமேனிக்கு நம்ம ஜேகே பிடிச்சி திட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி திட்டிகிட்டு நிற்கிறதா அந்த ரூமுக்கு என்ட்ரு ஆகிற நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறதும் டவலோடு நிற்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஜேகே அப்படியே க்ளோஸாக வந்து ஹக் பண்ணுவார். அந்த மாதிரி ஹக் பண்ணோம். வந்து ஃபஸ்ட்டில் ஹக் பண்ணுற மூமெண்ட்டில் ஜேகேயை மிரரில் நோட் பண்ணி ஷாக் ஆகிட்டு டக்குன்னு ஜேகே மூவ் ஆன் பண்ணுறாரு. எப்போ வந்தீங்க, கண்டமேனிக்கு என்னை திட்டினால அப்போவே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். கிட்ட க்ளோஸாக வருவாரா, என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வரீங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் இன்னும் பண்ணலை, ஒரு 10 செகண்ட் ரூமை விட்டு வெளியே போகிறீங்களா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே பேக் சைடாக நடந்தபடி கரெக்டாக கபோர்டில் போய் லாக் ஆகுவாரா. அந்த மாதிரி லாக் ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்டால், என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் நான் மொட்டட்டு இப்போ ரிமோட் தானே பண்ண போகிறேன், அதுக்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜேகேயை நோட் பண்ணுறாரு. என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஜேகேயை நோட் பண்ணால் ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து லிப்பில் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் டேக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயை மூவ் ஆன் பண்ணோம். ஜேகே அந்த போர்டில் இன்னும் டைட்டாக லாக் பண்ணபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. பயங்கரமான லிப் லாக் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேவோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டேவோட பாடி முழுக்க ரப் பண்ணபடி அப்படியே ஹிப்பு ஜெஸ்ஸுங்கிற மாதிரி அப்படியே டேவோட பாடியில் அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம டேயோட நெக்கில் ஷோல்டர்கிட்டலாம்
எக்கி மார்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட் எல்லாம் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஃபீல் ஆகி ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணபடி, என்ன ப்ரொஃபஸர் எப்போதுமே ஹவுஸ்குள்ளே என்றான்னா டெக்ஸ்ட் புக்கை எடுத்து ஸ்டடி சொல்லி கொடுப்ப, இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக வேற ஏதோ எனக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்டா, ஆமாம் பேபி, இன்னைக்கு உனக்கு அந்த கிளாஸ் வேண்டான்னு திங்க் பண்ணேன். இனி என் கூட எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் உனக்கு இந்த லெசன் தான் எடுப்பேன். நீ கண்டிப்பாக நான் எடுக்கிற மொத்த லெசனையும் என் கூட சேர்ந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ஸ்மைல் பண்ணபடி ஜேகே நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணா, என்னடா சிரிக்கிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டேயை பெட்டில் புஷ் பண்ணபடி டேயோட பாடியில் இன்ச்சி பை இன்ச்சாக பிக்கிஸ் பண்ணபடியும் டேயோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸ் ஆகுவார் அந்த மாதிரி வந்தா டே செம்ம ஷைனஸில் பில்லோவை ஹக் பண்ணபடியே நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம் டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த பில்லோவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேக்கு மேலே ஃபுல்லாக ஹோவர் ஆகி டேயோட நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணபடி கிளிக் பண்ண பொசிஷன்லேயே பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணுற மூமெண்ட்டு டேக்கு ரொம்ப பெயின் ஆகி ஜொங்கோக்கோட ஆப்ஸை 2 பக்கம் ஹேண்ட்ஸில் இருக்க ஆப்ஸையுமே கிளிப்பாக பிடிச்சபடி ரொம்ப பெயினாக இருக்குது ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பெயினாக தான் பேபி இருக்கும், இந்த பெயினை தாண்டி இன்னும் ஒரு பெயின் இருக்குங்கிற மாதிரி அப்படியே நம்ம டேக்கு இன்சர்ட் பண்ணுவாரா அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் லைட்டாக பெயின் ஆகி டே கற்று வர அந்த மாதிரி கட்டுனா, கட்டாத பேபி ஏன் இந்த மாதிரி கட்டுற, பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னா சத்தம் போடாமல் அமைதியாக தானே பனிஷ்மெண்ட் பண்ணுவேன், இப்போ ஏன் இவ்வளோ கட்டுறேங்கிற மாதிரி அப்படியே நம்ம டேக்கு இன்சர்ட் பண்ண ஆரம்பிப்பாரா அந்த மாதிரி ஆரம்பித்தா பெயின் தாங்க முடியாமல் நம்ம ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ப்ரொஃபஸர் ரொம்ப வலிக்குது ப்ரொஃபஸர், இந்த மாதிரி பண்ணாத ப்ரொஃபஸர், ஏன் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிற, உண்மையிலே எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருவது. இந்த மாதிரி கட்ட ஆரம்பித்தான் மவுட்டு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம தாண்டா கட்டுவனுங்கிற மாதிரி நம்ம ஜேகேட்டையோட லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே பயங்கரமாக இன்சர்ட் பண்ணுறாரு. பெயினை நம்ம டேயால் தாங்கிக்க முடியாமல் ஜங்குக்கு கிரிப்பை பிடிச்சபடி பெயினாக இருக்குது, ஏன்டா இவ்வளோ ரூடாக அப்படியே பண்ணுறானுங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணபடி இருந்தால் டேக்கு 2 பேருமே இப்படி ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம டே ஃபுல் ஷைனஸில் அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு, ஐயோ நேற்று ப்ரொஃபஸர் ஏன் கூட அந்த மாதிரி க்ளோஸாக இருந்தாரா, சும்மா சொல்லக்கூடாது, பனிஷ்மெண்ட்டு தான் செம ரூடாக இருக்குன்னு பார்த்தா பிளேயிங்கும் செம ரூடாக தான் இருக்குது, நாம வலிக்குது எழுந்துக்க கூட முடியலப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜேகே நோட் பண்ணா, என்னடா எழுந்துக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ தானே எழுந்தேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், என்ன பேசுகிறது ஒன்று கேட்க மாட்டேங்குது, பேசுகிறது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே ஃப்ளோரை பார்த்தபடியே நம்ம டே பேசுகிற மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக டேயோட ஃபேஸை பார்க்க நம்ம ஜேக்கு ட்ரை பண்ணோம். இன்னுமே நம்ம டே ஃப்ளோரை பட்டபடி குஞ்சிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க முதல்ல அங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி டே ஷையான பொசிஷனில் ஜேக்கையை பார்க்க முடியாமல் ஒரு ஆக்வர்டான ஷையான மூமெண்ட்டில் ஃப்ளோரை பட்டபடி பேசிகிட்டு இருக்குது நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணால், நேற்று நைட்டு முழுக்க ப்ளே பண்ணிங்க, இன்னும் அவங்களுக்கு பிளேயிங் போகலை அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணுற டிங்கிங் போகலையானுங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணால், ஆமாம் பேபி இன்னொன்று டிங்கிங்காக தான் இருக்குது, இன்னும் 2 ரவுண்ட் வேணால் போகலாமா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட க்ளோஸ் ஆகண்டாம், அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது, மிடில் அங்கே 2 போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போவாரா அந்த மாதிரி போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு கிளாஸ் ரூமில்டா கிளாஸ் நடந்துட்டு இருந்தா நம்ம டேடா பயங்கர பாடி பெயினில் இருந்தா ஜிமினாடா என்னடா அங்கே மாதிரி நெளியிறான் இங்கே மாதிரி நெளியிறான் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி டே நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த கிளாஸ் ரூமுக்கு நம்ம ஜேகே என்ட்ராகிறாரு. என்ட்ராக்கி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரா இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா நம்ம டே தான் ஜேகே பாட்டு சம்மர் ஷைனஸ்லேயே அப்படியே வெக்கத்தில் பூரிச்சு போய் ஜேகே பார்க்காமலேயே நோட்ஸில் எப்படியோ கிறுக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட்டில் இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு இவனுக்கு எதுக்கு ப்ரொஃபஸரை பற்றி இவ்வளோ ஷையாகிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். ஜேகே நேராக அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்தபடியே டேக்கிட்ட க்ளோஸ் ஆகுண்டா டேக்கே ஹார்ட் பீட்ஸ் பயங்கரமாக துடிக்குது. இந்த மாதிரி துடிச்சோ அச்சோ என் மச்சானுக்கு என்னமோ ஆச்சுடாப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெமினா டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே ரெட் கலரில் சகந்து போச்சு ஃபேஸு. அந்த மூமெண்ட்டை ஜெமினா நோட் பண்ணிவிட்டு
என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் டே நோட் பண்ணேன். டே இந்த மாதிரி செம ஷைனஸில் பொங்கி வழியிற மொமெண்ட்டை ஜேகே நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயோட அந்த டேபிள் டெஸ்கில் ஒரு சாக்லேட்டை வச்சுட்டு நேராக மறுபடியும் பிளாக் போர்டுக்கிட்டே வராரு. பிளாக் போர்டுகிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆனால் ஜேகே இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஸ்மைல் பண்ணபடியே கிளாஸ் முடிஞ்சிச்சு, நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, எல்லாருமே டெஸ்ட்டை ஒழுங்காக வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டே அப்பா பாரா அந்த மாதிரி பார்த்தோம். டே வந்து அப்படியே ஜேகே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா 2 பேருமே மாட்டி மாட்டி பார்த்துட்டு இருக்க மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஆஹா அப்போ டே ப்ரொஃபஸர் கூட லைஃபை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்ச்சா. டேய் சும்மாடா, நீ ஷை ஆகிறட்டும் ப்ரொஃபஸர் வச்ச கண்ணு எடுக்காமல் உன்னையே பார்த்துட்டு இருக்குதையும் பார்க்க சில நேற்று எல்லாம் முடிஞ்சிச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமீன் உண்மை சொல்லண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை போட்டு படாத பாடுபட்டுனா. ஆமாண்டா, திடீர்னு வந்தார், ஹக் பண்ணார், கிஸ் பண்ணார், அப்புறம் ஃபுல்லாக ரூடாகவே ப்ளே பண்ணார் தெரியுமாடா. போட்டுன்னு சொல்ல கேட்கவே இல்லை. ஒரு ரவுண்டு தான், கொஞ்சம் ஹவர்ஸ் தான், இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 ரவுண்டு தெரியுமாடா. எது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக் ஆனா. பின்ன மார்னிங் 3 o'clock வரைக்கும் என்னை விட்டு மூவ் ஆனே ஆகலை தெரியுமா. நானும் எவ்வளவோ மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன், ஸ்லீப்பிங் வருதுன்னு கூட சொன்னேன். நீ வேணா ஸ்லீப் பண்ணு பேபி, நான் உன்னை டேக்கராக பார்த்துக்கிறேன்னு என்னை பற்றி சொன்னார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா பயங்கரமாக சிரிப்பாரா. அந்த மாதிரி சிரிச்சா சரிடா சரி, நீயும் மேரேஜ் பண்ணிப்பில்ல, அப்போ பாரு என்னை விட அதிகமாக உனக்கு ரவுண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சாபம்லாம் வர கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா ஏன்டா என்ன மாதிரிலாம் சாபம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்டே நோட் பண்ணா. அப்போ சிரிக்கக்கூடாது, என் பேர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் இந்த மாதிரி பேசுனா. இந்த மாதிரி பேசிட்டு டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டும் நட்டாஷாவால் பார்க்கவே முடியல. இருந்தாலும் என்ன செய்ய, ஜேகே வந்து டேரெக்டாகவே சொல்லிட்டார்ல என் லைஃப்பில் டே தவிர அவர் 2% என்று கிடையாதுன்ட்டு. அது போக இப்போ டே ஜங்கு கூட ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துட்டார். அந்த மூமெண்ட்டில் டே இனி என்ன ஜங்குக்கு விட்டால் கொடுக்க போகிறாரு. அந்த மூமெண்ட்டில் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம தான் ஜேகே மிஸ் பண்ணிட்டோம். இனி அவங்க லைஃப்பில் நம்மளால் என்ட்ரு ஆக முடியாது. இனி என்ட்ரானா அப்புறம் டேயோட ஹவுஸ்லேருந்து நம்ம வெளியே போக வேண்டியது வந்துடும்ங்கிற மாதிரி நட்டாஷா அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிடுவா. இந்த மாதிரி பிரேக் பண்ணால் இப்போ நம்ம டேடா அப்படி கிளாஸ்லாம் முடிஞ்சுட்டு அந்த ஸ்டாப் ரூமை கிராஸ் பண்ணபடி பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிட்டுருப்பாரா. அந்த மாதிரி போயிட்டு இருந்தான். பிரின்ஸிபல் ரூமில் பிரின்ஸிபல் ஏதோ ஒர்க் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு நேராக திரும்பவும் கிளாஸ் ரூமுக்கு வந்தான். கிளாஸ் ரூமுக்கு வர டேயோட ஹேண்ட்ஸை புஷ் பண்ணபடி நம்ம ஜேகே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தான். டே ஃபர்ஸ்ட்டில் ஷாக் ஆகி யார்டாடுங்கிற மட்டும் தான் நோட் பண்ணான். அந்த ஸ்டாப் ரூமுக்குள்ளே நம்ம டே இழுத்துட்டு அந்த டோருக்கு பேக் சைடில் ஸ்டாப் ரூம் டோருக்கு பேக் சைடில் டே லாக் பண்ண போய்டி என்னடா கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டியாடா. சாப்பிட்டனே, என்ன ஃப்ளேவரு அப்படிங்கிற மாரி கேட்கவும் நம்ம டே சாப்பிடவே இல்லை, அதனால தெரியல அந்த மூமெண்ட்டுக்கு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். கொண்டு வந்தது சாக்லேட்டு, அதுவும் சாக்லேட்டு ஃப்ளேவர் தான். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எங்கேருந்து வந்துச்சு, உன் லிப்பை நீயே கடித்து சாப்பிட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பை அப்படியே ஃபிங்கராலே ரப் பண்ணா. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஜங்க கூட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற ப்ரொஃபஸர், நீ நீ இந்த மாதிரிலாம் காலேஜ் டேட்டில் பண்ணக்கூடாது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன நினைச்சா எனக்கு என்ன, நீட்டு என்ன சொன்ன, இங்கே இருக்கிற யாருக்குமே நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது தெரியக்கூடாதுன்ட்டு. இப்போ இந்த மாரி நீ என்கிட்ட க்ளோஸாக இருந்தால் உன்னை தப்பாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் பேசினா பேசிட்டு போகிறாங்க. என்ன பேசினாலும் ஏன் ஆன்சர் தள்ளிவிட்டு லிப்பை பிடிச்சி ரப் பண்ணிகிட்ருக்கேன், லிப்பை வலிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்வார். அந்த மாதிரி சொன்னால் வலிக்குதா, ஆமாம் நேற்று நைட்டு முழுக்க என் லிப்பை நீங்கள் பயங்கரமாக பைட் பண்ணிட்டீங்க, நீங்கள் மட்டும் பைட் பண்ணால் பரவாயில்ல, லிப்பில் போட்டுக்கண்ட பிஎஸை சேர்ந்து பைட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட லிப்பில் பிஎஸ் இருக்க மொமெண்ட்டை காட்டுறாரு. இதுவும் சேர்ந்து என் லிப்பை எவ்வளோக்குள்ள டேமேஜ் ஆக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படியா, என்ன பேசிக்கிட்டு ஏற்கனவே நீங்கள் என் பக்கத்தில் க்ளோஸாக தானே இருந்தீங்க, என்ன ஏன் இவ்வளோ க்ளோஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட ட்ரெஸ்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி ஜேகே புஷ் பண்ணிட்டு டே ட்ரை பண்ணால் ஜேகே தான் ஸ்ட்ராங் பண்ணாச்சு. டேயோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணபடி டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. நம்ம டே தான் என்ன பண்ணுற ப்ரொஃபஸர், எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிற, இது காலேஜ்,
என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயத்துலேயும் ஜேகே என்னடா பண்ண போகிறான்னுங்கிற மாதிரி ஒரு நர்வஸான மொமெண்ட்டில் ஜேகேவோட ஃபேஸை நோட் பண்ணேன். ஜேகே அப்படியே டேயோட லிப்பில் கிஸ் பண்ணபடி மார்னிங் கிஸ் வாங்கிட்டு இருந்து வாங்கல பேபி அட வாங்கிட்டான்னு திங்க் பண்ணேங்கிற மாதிரி பயங்கரமாக லிப் லாக் பண்ணா டே அப்படியே அந்த கிஸ்ஸை கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் ரியாலிட்டிக்கு வராரு. இந்த மாதிரி ரியாலிட்டிக்கு வந்தா நம்ம ஜேகே அப்படிலாம் இல்லை டேயோட லிப்பு கடிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாகவே லிப் லாக் பண்ணுறாரு. போடா குறைக்கி டேயோட டங்கை பயங்கரமாக சக் பண்ணுறாரு. இந்த மாதிரி செம்ம ஹாட்டாக லிப் லாக் பண்ணுறாரா. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜேகே எவ்வளவோ டேக்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஜேகேவோட கண்ட்ரோல்லேருந்து டேக்கிட்ட ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயும் டேயோட ஷார்ட்டுக்குள்ளே ஆன்சர் விட்டு பாடியை ரப் பண்ணிட்டு இருந்தவர் டேயோட ஃபேண்டுக்குள்ளேயே ஆன்சர் விட போயிருப்பார். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம டே புஷ் பண்ண ட்ரை பண்ணால் டேயோட ஃபேண்டுக்குள்ளேயே ஆன்சர் விட்டு டேவோட ப்ரைவேட் பார்ட்டை பயங்கரமாக ரப் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி ஜேகே ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே எப்படிடா ரியாலிட்டிக்கு கொண்டு வர ஏதோ பெட்ரூமில் ப்ளே பண்ணுற திங்கிங்லேயே ப்ளே பண்ணுறானேங்கிற மாதிரி டே இந்த மாதிரி லிப் லாக் பண்ணிகிட்டு இருக்க ஜேகேவோட டங்கையே கடிச்சிருவார். இந்த மாதிரி கடித்தா நம்ம ஜேகே டக்குன்னு அந்த லிப் லாக்கை பிரேக் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க இது கிளாஸ் ரூம் என்ன ரூம் நினச்சியா நீ தள்ளி போக மாட்டல ப்ரொப்போசர் மாதிரி பிகேவ் பண்ணு என்னடா என்ன டாட்டி போட்ட ப்ரொப்போசல் மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்க பிக்சர் பட்டுக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஐயோ இந்த மட்டும் பெட்ரூமாக இருந்துச்சு இப்போ நான் பெட்டை விட்டு எழுந்துக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஷார்ட் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணபடி ஓடுனா சே மிஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு நேராக கிளாஸ் ரூம் மட்டும் போவாரான். அந்த மாதிரி பண்ணால் டேஸஸ் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. இப்போ ரூம்குள்ளே தான் வேண்டாம் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இருக்குது நீ என்ன ஸ்டடி ஒர்க் தானே பண்ண சொன்னேன் ஆனால் நீ புக் எடுத்து படிக்கலையே அதுக்காக நீ தான் புக் எடுத்து படிக்கலையே அதுக்காக அப்போ நான் உன்கிட்ட ப்ளே பண்ணுவேன் பேபி இல்லை சமட்டு பையனாக படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே பக்கத்தில் புக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு ஸ்டடி ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சுவார். இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தா நம்ம டே அப்படியே புஷ் பண்ணி ஜேகே தூக்கி அவரோட ட்ரைஸில் உட்கார வச்ச போய்ட்டு நம்ம டே ஸ்டடி ஒர்க் பண்ணுறத நோட் பண்ணுவாரா என்ன ப்ளே பண்ண போறியா என்ன இல்லை நீ ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் அதான் நான் உன் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கேன் ஏன் டைஸில் தூக்கி வச்சுருக்கேன் இப்போ இப்படி உட்காந்துருக்குது உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட ட்ரெஸ்ஸில் ஃபேஸை வச்சபடியே நான் அம்மாட்டே ஏதோ ஜேகே மேலே பெட்டில் சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி படுத்த பொசிஷனில் ஜேகேவோட ட்ரெஸ்ஸில் அப்படியே சாஞ்சபடி படுத்துக்கிட்டு நம்மகிட்டே ஸ்டடி ஒர்க்கில் டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மகிட்டே இந்த மாதிரி புக் எடுத்து சமட்டு பையனாக படிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜேகேக்கு பார்க்க சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜேகேமே அவரோட காலேஜ் ஒர்க்கு தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஃபைனல் எக்ஸாம் தான் எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸாமுக்கு நம்ம ஜேகே போட்ட ஹார்ட் ஒர்க்கும் டே போட்ட ஹார்ட் ஒர்க்லேயும் டே நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகி ஜிமினாவும் டேயுமே மாலுக்கு ஜேகே கூட போகல ஜிமினா கூட சேர்ந்து மாலுக்கு போவார். அந்த மாதிரி பண்ணால் அதே மாலுக்கு தான் ஜேகேயும் சுகாவுமே வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருக்க மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அன்னைக்கு எங்களையாடா ஜலஸ் பண்ணிங்க இன்றைக்கி பாருங்கடா உங்களை என்ன பண்ணுறோங்கிற மாதிரி சுகாவை கடுப்பேற்றலாங்கிற மாதிரி ஜிமினா வேண்டாம் சுகாக்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் இன்னும் 2-3 கேர்ள்ஸ் பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது போடா குறைக்கி ஜேகே கிட்ட ரொம்ப வலிஞ்சு பேசுகிறாங்க ஃப்ளிட்ரியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளிட்டியாக பேசுகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ப்ரொஃபஸர் இப்போ நீங்கள் டே கிட்ட சிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம டே ஒரு ஷாப்பில் ஷாப் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த பிளேஸுக்கு போயிட்டு டே அங்கே என்னடா எங்கடா போனேன் டே ஜங்குக்க பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன என்கிட்ட ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்குது என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் ஏதோ காலேஜ் ஒர்க் விஷயமானு சொன்னார். எங்கே சொன்னார் உன் ப்ரொஃபஸரை சுற்றி 3 கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஷாக்கானா வா உனக்கு காட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம சுகா ஜங்குக்கு அந்த 3 கேர்ள்ஸும் இருக்கிற பிளேஸ்க்கிட்டே கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம சுகா கொஞ்சம் மூவ் ஆனாகி தான் உட்காந்துருக்காரு. ஆனால் நம்ம ஜேகே பக்கத்தில் தான் 2 கேர்ள்ஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஜேகே பக்கத்தில் 2 கேர்ள்ஸ் இருக்கிறதும் ஜேகே கிட்டேயே அத்தனை பர்சன்ஸும் பேசுகிற மூமெண்ட்டையும் டே நோட் பண்ணிவிட்டு என்ன திமிர் 2 ஜேகேக்குங்கிற மாதிரி காண்டிலே நோட் பண்ணால்
ஜேகேயுமே அவங்க ஜேகே கூட படித்த கிளாஸ்மேட் அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ள்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகேக்கும் சுகாவுக்கும் இன்னும் மேரேஜ் ஆகலாங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜேகே கிட்ட ரொம்ப ஃப்ளிட்டியாக ஃப்ரெண்ட்லியாக அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டை பார்த்த காண்டில் ஜேகேவோட மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புவாரா அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனா. அந்த மெசேஜை கரெக்டாக நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. எங்கடா போயிருக்க, எங்கே போயிருக்க, இப்போ நீ இருக்கிற பிளேஸ்லேருந்து ஹவுஸுக்கு வர அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரா. இந்த மாதிரி எழுதியிருக்கிறத பார்த்துட்டு என்ன காண்டான மாதிரி ரீடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ½ ஹவரில் வந்துடுவேனுங்கிற மாதிரி டேக்கு திரும்பவும் ரிப்ளை பண்ணுவார். அந்த மாதிரி ரிப்ளை பண்ணான். நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கிறேன், 5 செகண்டில் அந்த கேர்ள்ஸை விட்டு நீ எழுந்துக்கல, பிக்சர் வேண்டாம் வந்துட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவாரா. இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறதை பார்த்துட்டு நம்ம ஜேகே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு துரத்தே ஆரம்பிச்சிடும். என்ன பாட்டுக்கிட்டே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டு துரத்தின பொசிஷனில் ஹெட்டில் அடித்தபடியே எங்கிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி சுற்றி முற்றி நோட் பண்ணா. ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்மகிட்டே ஜேகே நோட் பண்ணால் சுகா எனக்கு ஹவுஸில் இம்பார்ட்டான ஒர்க் இருக்குடா, நீ இவங்ககிட்டலாம் பேசிடுறேன், நான் ஹவுஸுக்கு போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி ஜேகே எழுந்துக்கிட்டான். அந்த 2 கேர்ள்ஸுமே ஜேகே எழுந்துக்கிட்டதுக்கு கிரிப்பை நம்ம ஜேகே பிடிச்சி திரும்பவும் அந்த சோஃபாவில் உட்காரைக்கிறாங்க. என்ன ஜேகே உங்ககிட்ட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டா நாங்கள் வந்துருக்கோம், இங்கேருந்து எழுந்து போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி கிரிப்பாக ஜேகே அங்கிட்ட இங்கிட்ட நகரோட அளவுக்கு பிடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு காண்டாகி வந்தவே கிட்ட இல்லையே அங்கே இருக்கிற ஒரு ஜூஸ் கிளாஸை தட்டி விடுவாரா. இந்த மாதிரி தட்டி விடுறத பார்த்துட்டு ஜேகே ஷாக்கானா. நம்ம சுகாவும் நீங்கள் 2 பேரும் இங்கேயாடா இருந்தீங்கிற மாதிரி மீனா வீட்டே நோட் பண்ணான். ஹே மேனஸில் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பட்டுட்டுனா உனக்கு எங்கடி போச்சு மேனஸு, ஏன்டி தேவையில்லாமல் அவனை அப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 2 கேர்ள்ஸை பட்டுக்கிட்டுனா அவனை பிடிச்சா உனக்கு என்னடா செய்யுதுங்கிற மாதிரி சொல்லவும் யாரை இங்கேருந்து எழுந்து போக விடாத அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சி அவன்கிட்ட ஃப்ளிட்டியாக கடலை போட்டுட்ருக்கீங்களோ அவனோட ஒய்ஃப்டினா அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு நேரம் ஜேகே கிட்ட வந்துட்டு ஜேகேயோட ஷர்ட்டு கலரை கிரிப்பாக பிடிச்சபடி புஷ் பண்ணி அந்த சோஃபாவில் தூக்குறாரு. என்ன திமிரு இருந்தால் என்கிட்ட சுகாவை பார்க்க போகிறேன், சுகா கிட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்கிட்ட இருந்து ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ பேபி, நான் கேர்ள்ஸ்கிட்டலாம் பேசலை, அப்போ நான் பாட்டில் என்ன பொய்யா, நான் பாட்டனே, நீ சிரிச்சு பேசுனத பாட்டனே அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. என்ன மாட்டிட்டுனா ஐயோ பேபி மறுபடியும் கோபப்படாதே பேபி, இவங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ட மணிக்கு நம்ம ஜேகே திட்டிட்டு நீ ஹவுஸுக்குவா உனக்கு இருக்கு பாருங்கிற மாதிரி நேராக நம்மட்டே ஷாப்பிங் மேலே விட்டு வெளியே போனால் ஜேகே மேட்டே போட பொண்ணு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜிமினாடா உனக்கு வர தனியாக சொல்லணுமா சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவான். சேச்சா ஜேகேக்கு நடந்த மூமெண்ட்டே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அங்கேருந்து வேகம் எழுந்து போகிறாரு. இந்த மாதிரி எழுந்து போனோம். இப்போ பெட்ரூமில் நம்ம செம்ம கடுப்பில் அப்படியே ஜேகே பட்டு முறைச்சபடியே இங்கே பாரு இந்த பில்லோக்கு இந்த சைடு நீ வரையக்கூடாது. ஏன் பேபிமா அவ்வளோக்குள்ளே ஏன் கோவப்படுற, உனக்கு தான் உன் ஹஸ்பண்டை பற்றி தெரியுமே, இந்த தேயை தவிர இந்த ஜேகேக்கு யார் மேலேயும் திங்கிங் வராதுன்ட்டு இந்த தேய்டா மொத்தமாகவே இந்த ஜேகே கவிட்டு அப்படியே அவன் ஹேண்ட்ஸ்குள்ளே மடித்து எடுத்து வச்சுருக்கானே, நீ ஏன் என்னை பாட்டு தப்பாக திங்க் பண்ணுற, நம்ம 2 பேருக்கு நடுவில் இந்த பில்லோஸ்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பில்லோவோட பாரா பில்லோ மட்டும் மூவ் ஆனாச்சு ஜேகே அவ்வளோதான் நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கற்று வர அந்த மாதிரி கட்டுனா. அப்போ இன்னைக்கு நைட் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்ட பெட்டில் பட்டா போச்சு போ, நான் என்னெல்லாமோ ப்ளே பண்ணலான்னு திங்க் பண்ணி என்னெல்லாமோ வாங்கிட்டு வந்துட்டேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டா ஒரு 2 ஹவர்ஸ் மூவ் ஆன் ஆகுமா. அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தவர் பில்லோஸ் எல்லாத்தையும் அப்படி 2 பேருக்கு நடுவில் வச்சுருந்ததை இவரே தூக்கி போட்டுட்டாரு. பில்லோஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க ஜேகேவோட ஹேண்ட்ஸ், அதாவது ஃபுல்லாக ஸ்லீப்பிங் மூமெண்ட்டில் ரோலிங்கில் ஸ்லீப் பண்ண பொசிஷனில் பெட்டில் ரோல் ஆகுறாரு. அந்த மூமெண்ட்டில் பில்லோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸ் லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி ஜேகேயோட ஆப்ஸில் ஹிட்டாக வச்சபடி ஜேகே மேலே ஒரு லெக்கு ஹேண்ட்ஸ்லாம் போட்டு ஜேகே டைட்டாக கிரிப்பாக பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஏடோ என் பக்கத்துலேயே வர மாட்டேன், என்னை டச் பண்ண மாட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே எம்டிடேயோட ஃபேஸில் அப்படி ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணுறாரு. இந்தமாரி கிஸ் பண்ண தூக்கத்தில் கூட நம்ம சும்மா இல்லாமல் ஜேகேவோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இந்தமாரி கிஸ் பண்ணால் நம்ம ஜேகேக்கு பயங்கரமாக ஸ்மைல் ஆகுது.
தூக்கத்தில் கூட இந்த ஜேகேக்கு இந்த மாதிரி தான் கிஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜேகே ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுமா, மார்னிங்கே நம்ம ஜேகே ஹக் பண்ணி ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே எழுந்த வெயிட்டில் கத்தி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. என்ன திமிரு இருந்தா நீ உன் லைனை கிராஸ் ஆகி என்கிட்ட வருவ அப்படிங்கிற மாதிரி கத்து வர அந்த மாதிரி கட்டுனா, யார் லைனடா கிராஸ் ஆகியிருக்கான், நீ தாண்டா உன் லைன் எல்லாத்தையும் கிராஸ் ஆகி என்கிட்ட வந்துருக்கேங்கிற மாதிரி நம்ம ஜேகே கட்டுனா ஒரு மாதிரி ஆகி அச்சுச்சோ பில்லர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளாம் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டாம் இங்கே பாரு, நீ தான் பில்லோஸ் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணியிருப்ப, அதில் தான் நான் ரியாலிட்டியிலேருந்து க்ளோஸாக வந்து ஸ்லீப் பண்ணிட்டேன், இதில் ஏன் மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பெட்லேருந்து இறங்கி போயிடலான்ங்கிற மாதிரி பெட்டை விட்டு இறங்க ட்ரை பண்ணோம். பெட்டில் புஷ் பண்ணபடி மேலே நம்ம ஜேகே ஓவர் ஆகுறாரு. என்ன பேபி, கோவம் கூட உனக்கு ஒழுங்காக பண்ண தெரியல, ஃபைட்டு ஒழுங்காக அதே மாதிரி போட தெரியல, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா அப்படியே உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேனா, இங்கே பாரு ப்ரொஃபஸர், டென்ஷனாக இருக்கேன், டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா, பட் எனக்கு டென்ஷனாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணபடி டேயோட நெக்கில் வந்து ஒரு மாதிரி லீக் பண்ணபடி ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரி ப்ளே பண்ணால் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுமா, இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மூமெண்ட்டில் அப்படியே பிக்கிஸு பண்ணிக்கிட்டு இருக்காரு டேயோட பாடியில் ஜெஸ்ஸு ஹிப் அப்படிங்கிற மாதிரி இன்ச்சி பை இன்ச்சியாக பிக்கிஸ் பண்ணபடி கரெக்டாக டேயோட டமாஸ் கிட்ட வந்துட்டு கிஸ் பண்ண சொன்னால் கிச்செலாம் காட்டுறாரு, ஃபேஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணபடி கிச்செலாம் காட்டுறாரு. டேக்கு இந்த மாதிரி கிச்செலாம் காட்டினா டே பயங்கரமாக சிரித்தபடி சொங்குக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன மாதிரிடா ப்ளே பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட டொமக்ஸில் இந்த மாதிரி ப்ளே பண்ணால் உனக்கு கூசுங்கிறது எனக்கு என்ன தெரியாதா, நான் திரும்பவும் அந்த மாதிரி தான் பண்ணுவேனுங்கிற மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு திரும்பவும் டேயோட டொமக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணபடி ஒரு மாதிரி ஃபேஸை வச்சு ரப் பண்ணபடி ஒரு மாதிரி டேக்கு கிஜிலாம் காட்டுறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிப்பாகி ஜோங்குக்கு வேண்டாம் இந்த மாதிரி ப்ளே பண்ணாடா எனக்கு சுத்தமாக முடியல அப்படிங்கிற மாதிரி கட்டுனா இந்த மாதிரி கட்டுற மூமெண்ட்டை பார்க்கறதுல ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மூமெண்ட்டில் நான் அப்போ இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவேனுங்கிற மாதிரி டேக்கு மேலே ஓவராகி அப்போ என் மேலே கோவம் போயிடுச்சுல, போகலை, அப்போ திரும்பவும் ப்ளே பண்ணுவேன், இல்லை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நெருப்பு நெஞ்சுக்குழி வர இருக்கு, ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கெடுக்கு, நெருப்பு நெஞ்சுக்குழி வர இருக்கு, ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கெடுக்கு, மனசுல ஒரு வித வலிதான் சுகமா சுகமா எனக்குள்ள ஒருக்குற உன்னை நீயும் நிஜமா நிஜமா கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும் போகலை, அப்போ திரும்பவும் ப்ளே பண்ணுவேன், இல்லை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கு மேலே நம்ம ஜேகே ஓவரான பொசிஷன்லேயே அப்போ நேற்று நைட்டு ப்ளே பண்ண வேண்ட ப்ளே இங்கே மொத்தமாக இப்போ ப்ளே பண்ணலாமா, முடியாது, நீ முடியாதுன்னு சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஜேகே இன்டிமேட்டாக இருக்கிறாரு. அதோட இந்த மூவியை நான் என் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி வந்திருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா, பாய்.